இந்த பாட்டுக்காரங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க, நிறுத்த மாட்டாங்க. பாரு பயங்கரமான ஆளுங்க. ரைட், போலாமா? போலாமா? ரைட், ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையிலே உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். ரைட், இப்போது ஆண்டவரை புகழ்ந்து நிறைய பாட்டு பாடிட்டோம். அல்லேலியா பாட்டு நேற்றுக்கு பாடிட்டோம். நான் ஒரு பாட்டு எழுதினேன் போன வாரம் எந்த ஊரில் இருந்தோம்? திருப்பூரில் இருந்தோம். போன வெள்ளி சனி ஞாயிறு திருப்பூரில். அது என்ன ஊர்? அந்த அந்த சர்ச்சுக்கு பேர் என்னையா? பரிசுத்த மீட்பர் ஆலயம் துரசாமிபுரம். அங்கே இருந்தோம். பிச்சாம்பாளையம். ஆமாம், பிச்சாம்பாளையமா? பிச்சம்பாளையமா? சண்டைக்கு வர போகிறாங்க. பிச்சாம்பாளையம் சண்டைக்கு வந்துடுவாங்க. நல்ல திருச்சபை, சின்ன திருச்சபை தான், பெரிய திருச்சபை இல்லை, சின்ன திருச்சபை. அதுக்காக ஒரு பாட்டு எழுதினேன், தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு எழுதினேன். நேற்று அதை பாடாமல் விட்டுவிட்டேன். நான் எப்போவுமே நிகழ்ச்சியில் ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு பாடுவேன். உங்களுக்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து ஒன்று தான் தெரியும். என்னது சொல்லுங்க? நீராரும் எந்திரிச்சுன்னு வராதிய. ஆமாம், நம்ம எந்திரிச்சுன்னு. ஆமாம், சில ஆளுக தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு கூட எந்திரிச்சு நிற்காமல் ஓடி போயிடுவாங்க. அப்படி ஆளுகள்லாம் இருக்காங்க. ஆமாம், நாம தமிழ். ரைட் ஐயா. எங்க இது கனடா. நான் பாட எங்களுக்கு பின்னாடி பாடலாம். பாடுவீங்களா? தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே மொழியின் துவக்கம். பாடுங்க. தமிழே தமிழே தாய் தமிழே மொழியின் துவக்கம். அதையே தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே தாய் தமிழே மொழியின் துவக்கம், தாய் தமிழே மொழியின் துவக்கம். எல்லாரும் தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே மொழியின் துவக்கம். எங்கும் தமிழே வணக்கம், எதிலும் தமிழே வணக்கம். எல்லாரும் எங்கும் தமிழே. ஆமா, எதிலும் தமிழே வணக்கம், பொங்கும் தமிழே வணக்கம், பொங்கும் எங்கள் புண்ணிய தமிழே வணக்கம், வணக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே மொழியின் துவக்கம். ஐயா, சரணம் பாருங்க. அடுத்த சரணம். சங்கத்தின் தமிழே வணக்கம், எங்கள் சமூகத்தின் தமிழே வணக்கம். சங்கத்தின் தமிழே, எங்கள் சமூகத்தின் தமிழே வணக்கம். இங்கிதமான வணக்கம், இங்கிதம் ஓர் இளமையின் தமிழே வணக்கம், வணக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே மொழியின் துவக்கம். கடைசி சரணம். கடைசி சரணம் எல்லாரும் சேர்ந்து. செம்மொழி தமிழே வணக்கம், எங்கள் சிந்தையின் வளமே வணக்கம். எல்லாரும் செம்மொழி வணக்கம், எங்கள் சிந்தையின் வளமே வணக்கம்.
எங்கள் இளமையின் தமிழே வணக்கம் வணக்கம். தமிழே தமிழே வணக்கம். தாய் தமிழே மொழியின் துவக்கம். நீங்களா பாடுங்க. தமிழே மறுபடியும். தமிழே அழகு 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 அழகு. போதும் போதும். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நேற்று பாடாமல் விட்டுவிட்டோம் போதகரையா. அப்புறம் அண்ணே நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் விட்டுட்டீங்க அண்ணே அப்படின்னா. நான் சாரிம்மா, கொஞ்சம் மேலே எடுத்துட்டாரு. ஒரு நோட்டு எங்களுக்கு குறைச்சி கொடுங்க. அம்மா பாட முடியாதுல்ல, நான் பாடுவேன். நான் பாடினா நாகூர் அனிபா மாதிரி இருக்கும். தமிழே தமிழே வணக்கம். தங்கத்தின் தமிழே வணக்கம் வணக்கம். தமிழே நிலே வணக்கம். தாய் தமிழே மொழியின் துவக்கம். அருமையான நாகூர் அனிபா இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ. நம்ம முடிக்கும் போது ஒரு முறை பாடி முடிப்போம். எல்லோரும் பாடிக்கிட்டே வெளியே போவோம். என்னையா பாடிக்கிட்டே தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிட்டே வெளியே போகலாம். சிலருக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு நிற்காமல் வெளியே போவாங்க. ஆனால் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிட்டே வெளியே போவோம். அப்படி போட்டு செய்வோமா? ரைட். ரொம்ப நன்றி. நம்முடைய போதகரமாவுக்கு ரொம்ப நன்றி. அருள் திரு ராபின் மரியா, என் அன்பு மகள், என் அன்பு தங்கச்சி. ஒன்றும் மகள்னு சொல்லு, இல்லாட்டி தங்கச்சின்னு சொல்லு, ரெண்டையும் போட்டு குழப்புற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே அவர் என்னுடைய மகள். ஆனால் கல்லூரியிலே நான் ஆசிரியன், அவர் மாணவர். அதனால என்னை அண்ணன் என்று சொல்லி பழகி போட்டார். உண்மையிலே அவர் என்னுடைய மகள், என்னுடைய அண்ணன் மகள். அதனால அன்பு மகள் ராபின் மரியாவை பார்ப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷமடைகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிரம்ப என்னை நேசித்திருக்கிறார்கள், கூடவே இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் நான் கூடவே இருந்திருக்கிறேன். இந்த நாளிலே 3 நாளும் அவர்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எங்கே போனாலும் கூப்பிடுகிற ஒரு அன்பு மகள். அன்பு நம்முடைய செக்ரட்டரி ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. மிஸ்டர் புஷ்பராஜ், ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் இளமையான ஒரு செயலராக இருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இளமையானவர் மாத்திரமல்ல, உயர்ந்த மனிதராக இருக்கிறீர்கள். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உயர்ந்த மனிதன் படம் பார்த்தீங்களா? அதனால் ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ட்ரெஷரர் ஐயா நவீன்குமார் இருக்கீங்களா? நவீன்குமார் இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. அன்பு பிள்ளைகள் 2 பேரும் இளமையான பிள்ளைகளாக இந்த திருச்சபையை வழிநடத்துகிறத நினைத்து நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், திருச்சபை வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி கமிட்டி மெம்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் இங்கே அமர்ந்திருப்பீங்க. கமிட்டி மெம்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஜீவனுள்ள சபையை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன சபையாக இருக்க வரையிலும் நீங்கள் ஜீவனுள்ள சபையாக இருப்பீர்கள். என்றைக்கு சபை ரொம்ப விரிவாகி பெருசாக போகுதோ அங்கே உயிரில்லாமல் போய்விடும். நீங்கள் உயிருள்ள சபையாக இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நமக்கு ஹார்மோனியம் இசைக்கிற என் அன்பு மகன், அன்பு பிள்ளை, அன்பு தம்பி மிஸ்டர் தாஸ் ஐயாவுக்காக மிக்க நன்றி. அவர் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். நேற்றுக்கு ஒரு பட்டம் கொடுத்தமே, என்ன பட்டம்? எங்கள் ஊர் இளையராஜா. சொல்லுங்க, எங்கள் ஊர் பாட்டுக்கார மாதிரி எங்கள் ஊர் இளையராஜா, நம்ம ஊர் இளையராஜா. அதே மாதிரி தபேலா வாசிக்கிற மிஸ்டர் பிரவீன், ரொம்ப நன்றி. அருமையாக வாசிக்கிறீங்க. நீங்கள் பிசி மெம்பர் வேறையா? அழகு அழகு பிரவீன். ஒரு இடத்துல ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நீ தபேலா வாசிப்பியா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், தபேலா அப்படின்னு எழுதி கொடுங்க, நான் வாசித்து விட்டுறேன் அப்படின்னா. அது எப்படி இருக்கு? அவரும் தபேலா வாசிக்கிறாரு. அப்படி இல்லை, உண்மையிலே வாசிக்கிறார் இல்லையா? ஆமாம். வயலின் வாசிக்கிற ஐயா மிஸ்டர் சார்ல்ஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னைக்கு இளம் கலைஞர்கள் 3 பேர் நம்மோட இருக்கிறாங்க. இளம் கலைஞர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகள். சொல்லிருங்க பிள்ளைகள் 3 பேர் சொல்லுங்க. உங்கள் குட்டிமா உங்கள் பேர் என்ன? ஆலன். ஆலன் என்ன செய்கிறீங்க? சிஞ்சா வாசிக்கிறீங்களா? சிஞ்சா. மதுரையிலிருந்து வந்திருக்கிற எனக்கு சிஞ்சா போடுறதுக்கு இல்லை ஆலன். ஆமாம், செக்ரட்டரி அவருடைய மகனா? ரொம்ப நன்றி. அடுத்தது நடுவில் இருக்கிற ஒரு பேர் என்ன? ஜோன் கிளமெண்ட். அவங்க டாம்பரின் கீபோர்டு வாசிக்கிறவருடைய மகன். நாளைக்கு கீபோர்டு யார் வாசிக்கிறா? அவங்க வாசிக்க போகிறாங்கல்ல. ஆமாம்,
ஜோன் கிளமெண்ட். அடுத்து உங்க பேர் என்ன? நீங்க? பால் லித்வின், ரித்வின். ஆமா, ரித்விக். ரைட், பால் ரித்விக். 3 பிள்ளைகளும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. அருமையா அவங்கவுங்க கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறாங்க. இளம் கலைஞர்கள். இந்த திருச்சபை வளரப்போகிறது, இந்த திருச்சபை வாழப் போகிறது. இந்த பிள்ளைகளுடைய கைகளிலே தான் வருங்கால திருச்சபை இருக்கிறது. அப்படியே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி இங்கே நிறைய குட்டி பிள்ளைகள். நாளைக்கு உங்களுக்காக ஒரு கதை வேறு ஒரு கதை சொல்கிறேன், சரியா? முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அன்பு பிள்ளைகள், குட்டி பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கும் நிறைய கதை சொல்லுவேன். அதே மாதிரி அப்புறம் வேறு என்ன சொல்லணும், எங்களை நல்லா கவனிச்சுக்கிற ஜேக்கோ சாமியல் எங்கே? அவர் எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறார். வந்ததுலேருந்து ஸ்டேஷனில் வந்து எங்களை வரவேற்று பத்திரமா கொண்டு வந்து தினந்தோறும் வந்து எங்களை கூட்டிகிட்டு வர்றார், கொண்டு போய் விடுறார். ஜேக்கோ சாமியல் ரொம்ப நன்றி மகனே. அவர் எங்கிருந்தாலும் அவரை வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இன்று மத்தியானம் ஐயரம்மா வீட்டில் நல்ல சாப்பாடு. எங்களுக்கு ஐயரம்மா நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அதுவும் மீன் சாப்பாடு. என்னது உங்களுக்கு லெந்து காலமெல்லாம் கிடையாதான்னு ஏதாவது சண்டைக்கு வந்துடாதீங்க. ஆமாம், அப்படி சில சமயங்களில் சாப்பிடலாம். அதனால் இன்றைக்கி நல்ல மீன் சாப்பாடு கொடுத்தாங்க. அதை சமைத்து கொடுப்பதிலே அம்மாவுக்கு உதவி செய்த நான்சி. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல பாடகர் நம்மோடு இருக்கிறார், தெரியுமா? நான்சிமா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தெரியாதா? இந்த திருச்சபை இல்லையா நீங்கள்? எந்த திருச்சபை நீங்கள்? டிவிஎஸ் நகர் திருச்சபையை சேர்ந்த நான்சி என்ற அருமையான சகோதரி நம்முடைய அம்மா. அங்கே நீங்கள் முன்னாடி இருந்தீங்கல்லம்மா, ஐயரம்மாவாக இருந்தீங்க. ஆமாம், ஐயா தாசையாவுடைய மாணவர் நான்சி. ரொம்ப நன்றி, நன்றி. வேற யாரு? ஐயா என்னப்பா யாரு பாட்டு பாடுற? ஆமாம், கொயர். அருமை, ரொம்ப நன்றி. கொயர் எல்லாம் கை வைத்துங்க. கொயர் பிள்ளைகள்லாம் கை வைத்துங்க. ரொம்ப நன்றி. நல்ல கை வைத்துங்க. நல்லா. கொயர் லீடர் நீங்கள் தானே? இல்லையா? சரி, நன்றி, ரொம்ப நன்றி. கொயர் நல்ல கொயர், நன்றாக பாடுகிறீர்கள், மிக்க நன்றி அம்மா. தாசனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வேற அவ்வளோதான். தேங்க்யூ. என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான சகோதரன் இங்கே வந்திருக்கிறார். உங்கள் பேரை நான் மறந்துட்டேன். கிறிஸ்டி குணா. ஆமாம், NCTA, நியூ கவர்னன்ட் நியூ கிரியேஷன் தியலாஜிக்கல் அசோசியேஷன். கிறிஸ்டி குணா அருமையான பிள்ளை இங்கே வந்திருக்கிறார். உங்கள் பேர் இருக்கு என்னுடைய உறவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நன்றி ஐயா. எந்த திருச்சபை சேர்ந்தவங்க நீங்கள்? இமானுவல் சர்ச் திருச்சபை சேர்ந்த திரு கிறிஸ்டி குணா அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ரைட், போதுமா? ரைட். இப்பொழுது நாம் தலைப்புக்குள்ளே போகிறோம். என்ன தலைப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, மொத்த தலைப்பு சிலுவை பாதையில் இருக்கிற எதிர்மறைகள். எழுதுங்க. நேற்று வராதவங்க யார் வந்திருந்தீங்கன்னா எழுதிக்கிறங்க. சிலுவை பாதையில் இருக்கிற எதிர்மறைகள், தி ஆப்போசிட் பேர்ஸ் இன் த பேஷன் அண்ட் ரிசரக்ஷன் நரேட்டிவ்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று நான் ஆங்கிலத்திலே சொல்லுவேன். த ஆப்போசிட் பேர்ஸ் அப்படின்னா எதிர்மறை உண்மைகள் சிலுவை பாதையிலே, சிலுவை உயிர்த்தெழுதலிலே. இன்னைக்கு உயிர்த்தெழுதலையும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 9:30 மணிக்கு முடிச்சிருவேன், சரியா? 9:30 மணி வரை நீங்கள் கட்டாயமாக ஆயத்தமாக இருங்கள். 9:30 மணிக்கு நான் திட்டவட்டமாக முடிச்சிருவேன். ஓகேயா? ரைட், ஓகே. அதனால் நேற்றுக்கு 3 எத்தனை பேர்ஸ் பார்த்தோம்? 4 பேர்ஸ் பார்த்தோம். பேர்ஸ்னா என்ன? எதிர்மறை உண்மைகள். பேர்ஸ்னா இணைகள். என்னென்ன? 1, நம்பர் 1, அடித்தட்டு மக்களா அதிகாரத்தில் இருப்பவர்களா? இயேசு எந்த பக்கம்? அடித்தட்டு மக்கள் பக்கம். நாம் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். அதனால எப்பொழுதுமே அடித்தட்டு மக்கள் பக்கத்தில் தான் நாம் இருப்போம். நாமளே அடித்தட்டு மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆகையினாலே நம்மை விட அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையாப்பா? இருக்காங்கடா, இருக்காங்க. கொஞ்சம் வெளியே போய் பாருங்களே. நல்லா அடித்தட்டு மக்கள் நம்மை விட கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. எப்போதுமே அவங்கள நம்ம நினைக்கணும். நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னே நம்மளை பற்றி மாத்திரமே நினைக்காம என்னை விட கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே நான் உதவி செய்ய வேண்டும். அப்போ அடித்தட்டு மக்களா அதிகாரத்தில் இருப்போரா? 2, கிராமமா நகரமா? இயேசு எந்த பக்கம்? அவரே ஒரு கிராமவாசி.
இயேசு ஒரு பட்டிக்காட்டார். இயேசு ஒரு பட்டிக்காட்டார், பட்டிக்காட்டுக்காரர். அவர் ஒரு பட்டணத்தார் அல்ல, அவர் பட்டிக்காட்டுக்காரர். இயேசு எந்த பக்கம்? பட்டிக்காட்டின் பக்கம். நாம் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். அதனாலே நாம் எல்லோருமே கிராமப்புறங்களை நேசிப்போம். சரிதானா? நான் ஏற்கனவே ஒரு சவால் விட்டுட்டு போறேன் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு கிராம திருச்சபையை நீங்க என்ன செய்யணும்? தத்தெடுக்க வேண்டும். நல்லா இருக்கே, இந்த வார்த்தை நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கிராமத்தை தத்தெடுங்கள், அந்த கிராமத்திலே ஒரு திருச்சபையை உருவாக்குங்கள். ஆனால் கவனத்தோடு இருங்கள், ஞானத்தோடு இருங்கள். நமக்கு நமக்கு எதிர்ப்பு கொடுக்கிறவர்கள் வருவார்கள், இருப்பார்கள். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களை அங்கே கிராமம். ரைட். மூணாவது பாயிண்ட், ஏழைகளா பணக்காரரா? அப்படி வச்சுக்கிறோமா? அப்படி வச்சுக்கிறோம். ஏழைகளா பணக்காரரா? அதில் தான் நம்ம 2 காசு போட்ட ஏழை விதவையா, ஏராளமாய் காணிக்க போட்ட நம்ம தலைப்பு வந்து ஏழைகளா பணக்காரரா? இயேசு எந்த பக்கம்? ஏழைகள் பக்கம். நீங்க எந்த பக்கம்? யாகையினாலே யார் பக்கம்? ஏழைகள் பக்கம். நல்லா இருக்காது, நல்லா இருக்கு. இயேசுவின் பக்கம்னு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் இயேசுவின் பக்கம் என்றால் எந்த பக்கம்? ஏழைகள் பக்கம். புரியுதா? புரியுதா? நம்மை விட ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்றேன் இந்த இடத்துல. என்னை விட தாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது, என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் என்னை விட ஏழைகள் இருக்கிறார்கள், என்னை விட பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அது இருக்கலாம். ஆனால் என்னை விட தாழ்ந்தவர்கள் யாரும் சொல்லுங்க இல்லை, இருக்க கூடாது. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ரைட். அடுத்து போயிடுவோமா? 4வது கடைசியாக, பேதுருவா மனம் திரும்பிய பேதுருவா மனம் திரும்பாத? இயேசு எந்த பக்கம்? பேதுருவின் பக்கம். நாம் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். அதனாலே பேதுருக்களை நாம் என்ன செய்வோம்? நேசிப்போம். பேதுருக்கள் மனம் திரும்பும் போது நாம் அவர்களை என்ன செய்வோம்? நேசிப்போம். நாமே பேதுருக்களாகவே வாழுவோம். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? 4 பாயிண்ட் முடிச்சிட்டேன். இன்னைக்கு 5வது பாயிண்ட்டுக்கு போறோம். எழுதுங்க பார்க்கலாம். 5வது பாயிண்ட் இப்படி எழுதி இருக்கிறேன். கடவுளுடைய ராஜ்யமா ரோம ராஜ்யமா? எழுதுங்க. கடவுளுடைய ராஜ்யமா ரோம ராஜ்யமா? அதுதான் இன்னைக்கு 5வது. எத்தனை பாயிண்ட் போக முடியுமோ அத்தனை பாயிண்ட் போவோம். ரொம்ப கவலைப்படாதீங்க. நாம எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். ரைட். கடவுளுடைய ராஜ்யமா ரோம சாம்ராஜ்யமா? அதான் தலைப்பு. இஸ் இட் கிங்டம் ஆஃப் காட் ஆர் கிங்டம் ஆஃப் ரோம்? சொல்லலாமா? புரியுதா? இஸ் இட் கிங்டம் ஆஃப் காட் ஆர் கிங்டம் ஆஃப் ரோம்? ஒரு பாட்டு பாடவா ஐயா? அது என்ன ராகம் ஐயா? ராஜன் இயேசுவே வாழ்க, ராஜ்ய செங்கோலெங்கும் விரிவடைக, ராஜாதிராஜன் இயேசுவே வாழ்க, ராஜ்ய செங்கோலெங்கும் விரிவடைக, ஆஜானுபாவமாய் ரோமர்களை எதிர்த்து அனுபவமாக்கி நீரே இறைவனின் அரசை, ராஜாதிராஜன் இயேசுவே வாழ்கவும், ராஜ்ய செங்கோலெங்கும் விரிவடைக. தாக்கதேமித் கஜோனு தாக்கதேமித் கஜோனு தாக்கதேமித் கஜோனு தாக்கதேமித். ஆயுத ஆற்றல் நிறைந்த அந்த ரோமர் அடக்கியே ஒடுக்கினர் குடிமக்களை, அன்பதின் ஆற்றலால் ஈர்த்து கொண்டீரே ஆயிரக்கணக்கில் இறை மக்களை, ராஜாதிராஜன் இயேசுவே வாழ்கவும், ராஜ்ய செங்கோலெங்கும் விரிவடைக.
ராஜ்யமா? சொல்லுங்க, ரோம ராஜ்யமா? ஆண்டவராக இயேசு போதித்த போதனைகளிலே மிக முக்கியமான போதனை என்ன? கடவுளுடைய ராஜ்யம், இல்லையா? நீங்க தேவனுடைய ராஜ்யம் சொல்லுவீங்க. தேவனுடைய என்ற சொல்லை நான் பயன்படுத்த மாட்டேன், ஏனெனில் தேவன் என்ற சொல் ஒரு வட சொல், இல்லையா? அதனாலே கடவுள் என்ற அழகிய தமிழ் சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். என்னுடைய புத்தகத்திலே அதை பற்றி எழுதியிருக்கிறேன். ஆழங்களுக்கு போவோம் வாருங்கள் என்ற புத்தகம் நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதில் நாம் தேவன் என்ற சொல்லை விட கடவுள் என்ற சொல் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது என்று எழுதியிருக்கிறேன். கடவுளுடைய ராஜ்யமா, ரோம ராஜ்யமா? ஆண்டவராக இயேசு போதித்தது கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி. அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். 6:33 சொல்லுங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய, இப்பத்தான சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கவனித்துக் கொள்ளப்படும். கூட கொடுக்கப்படும்னு மொழிபெயர்க்க கூடாது, சேர்த்து கவனித்துக் கொள்ளப்படும். அதனாலே நீதியுள்ள ராஜ்யம் கடவுளின் ராஜ்யம், நேர்மையுள்ள ராஜ்யம் கடவுளின் ராஜ்யம், அன்பின் ராஜ்யம் கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய அருளின் ராஜ்யம் கடவுளுடைய ராஜ்யம். அதற்கு ஆப்போசிட்ல யாருடைய ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். அது அடக்குமுறையின் ராஜ்யம், இல்லையாமா? போதருமா, நீங்க படிச்சிருப்பீங்க. அடக்குமுறை, வேற என்ன சொல்லலாம்? அநியாயம், ஒடுக்குதல், வேற என்ன சொல்லலாம்? தீமை, பொறாமை, ஏற்றத்தாழ்வு, இவையெல்லாம் நிறைந்ததுதான் ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன் பெயர் என்ன? ராயன். சொல்லுங்க. ஆமா, அகஸ்து ராயனாலே கட்டளை பிறந்தது, அந்த ராயன் என்று சொல்லப்படும். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பெருந்தலைவன் மகாராஜா. எங்க இருக்கிறாரு அவரு? ரோமாபுரியில் இருக்கிறாரு. ரோமாபுரியில தான் மகாராஜாவுடைய, இங்கே எருசலேமிலே அவருடைய யார் இருப்பாங்க? கவர்னர் இருப்பாரு. அந்த கவர்னர் பேர் என்ன? பிலாத்து. சொல்லுங்க, பிலாத்து. அப்புறம் அங்க கலிலேயாவில் ஒரு சின்ன ராஜா இருப்பார். அந்த ராஜா பேர் என்ன? ஏரோது, குட்டி ராஜா. அவர் ரோமராசாவுக்கு அடிமைப்பட்டவர் தான், குட்டி ராஜா. அது கலிலேயாவில், இல்லையா? எருசலேமில் பிலாத்து. யார் அவரு? அவருக்கு பேர் என்ன? கவர்னர். சொல்லுங்க. ஆமா, நம்ம மாநிலத்தில் ஒரு கவர்னர் இருக்கிறார்ல, அது மாதிரி அங்கே எருசலேமிலே ஒரு கவர்னர், அவர் பேர் தான் என்னது? பிலாத்து. இதுதான் அந்த ராஜ்யம். ஆமா. ஆக அதில் தான் நான் இப்படி பாடினேன். ஆயுத ஆற்றல் நிறைந்த அந்த ரோமர் அடக்கியே ஒடுக்கினர் குடிமக்களை. ஆகினால அடக்குமுறையின் ஆட்சி ரோம ஆட்சி, ஒடுக்குதலின் ஆட்சி ரோம ஆட்சி. அது மாத்திரமல்ல, சாதி அடிப்படையிலே மக்களை பிரித்து வைத்து ஆட்சி செய்கிற ஆட்சி தான் ரோம ஆட்சி. நீ ரோமன், நீ யூதன், நீ கிரேக்கன், நீ சமாரியன், நீங்கெல்லாம் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? ஒன்று சேரக்கூடாது, பிரிஞ்சே கிடக்கணும். மக்கள் பிரிஞ்சு கிடந்தா தானே அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இல்லையா? நீ இந்து, நீ கிறிஸ்தவன், நீ முஸ்லீமு, நீங்க யாரும் ஒன்னா சேரக்கூடாது, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே கிடங்க என்று சொல்லுகின்ற ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லாரும் அல்ல, கொஞ்சம் பேர் அப்படி சொல்றாங்க. மக்கள் பிரிந்திருந்தால் ஆட்சியாளர்களுக்கு சொல்லுங்க சந்தோஷம். ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி மக்கள் பிரிந்து கிடந்தால் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அப்படித்தான் ஆதியிலே அப்படி இருந்தது ரோம சாம்ராஜ்யத்திலே. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையிலே எல்லாரையும் நேசித்தார். அவர் ரோமர்களை நேசித்தார். எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அவர் ரோமர்களை நேசித்தார். எடுத்துக்காட்டு சொல்லுங்க சீக்கிரம். ரோம படைத்தளபதியை பாராட்டினார் தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையே. சொன்னீங்களா? அவர் சமாரியரை நேசித்தார். சொல்லுங்க, எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அந்த சமாரிய பொண்ணு இல்லையா, அந்த அம்மாவை பாராட்டினார் இல்லையா? நல்ல சமாரியன் கதை சொன்னார். அவர் சமாரியர்களுடைய ஊருக்குள்ளே போனார், அவங்களோட சாப்பிட்டார். சமாரியர் யாருன்னா அந்த காலத்துல இருந்த தலித் மக்கள். அப்புறம் அந்த ஒரு இன்னொரு அம்மா கானானிய பெண்ணை நேசித்தார்.
அம்மா உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசுமா. ஆண்டவர் ஒரு நாளும் சாதி வித்தியாசம் பார்த்தவரா? இல்லவே இல்லை. எல்லாரையும் சமமாக நேசித்தார். அதனால தான் கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது? ஜாதி கிடையாது. ஜாதி பார்க்குறவங்க கிறிஸ்தவங்களே சொல்லுங்க கிடையாது. ஆனால் சில ஜாதி பார்க்குற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஜாதி பேரை சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க ஆனால் எங்கள் ஜாதி இன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பைத்தியக்காரத்தனம். கிறிஸ்தவங்க ஜாதி பேர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால் நான் அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். அப்போது முதலாவது குறிப்பை முடிச்சிருவோமா? அவ்வளோதான். இன்னைக்கு 4 குறிப்பு சொல்லணும், 5 குறிப்பு சொல்லணும். அதனால் சொல்லுங்க, கடவுளுடைய ராஜ்யமா ரோம சாம்ராஜ்யமா? இயேசு எந்த பக்கம்? கடவுளுடைய ராஜ்யத்தின் பக்கம். கடவுளுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம், அருளின் ராஜ்யம் இல்லையா? சமாதானத்தின் ராஜ்யம். சொல்லுங்க சீக்கிரம் மழமலன்னு. நீதியின் ராஜ்யம். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. நீதியின் ராஜ்யம். அப்படியே ஆப்போசிட் அந்த பக்கம் போங்க. அடக்குமுறையின் ஆட்சி, அநியாயத்தினுடைய ஆட்சி, ஒடுக்குதலின் ஆட்சி. நீதிக்கு ஆப்போசிட் என்ன? அநீதியின் ஆட்சி. யாருடைய ஆட்சி? ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி. அந்த ஆட்சி அழிந்தே போகும் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு ரோம ஆட்சி அழிந்தே போய்விட்டது. உலகத்தில் ரோம சாம்ராஜ்யம் இருக்கா? ஆமா. யாரெல்லாம் அநியாயமாய் அடக்கி ஒடுக்கி மக்களை ஏமாற்றி மக்களை பிரித்து வைத்து ஆட்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்வார்கள்? கட்டாயமாக சொல்லுங்க, ஒளிந்தே போவார்கள். அன்பு செய்கிறவர்கள், நீதி செய்கிறவர்கள் இல்லையா, நியாயத்தை நிலைநிறுத்துறவர்கள் கட்டாயம் உலகத்திலே நிலைத்து நிற்பார்கள். புரிகிறதா ஐயா? புரிகிறதா ஐயா? ஆகையினாலே நாம் முடிக்க போகிறோம். முதலாவது குறிப்பை முடிக்க போகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். தலைப்பை சொல்லுங்கள். கடவுளுடைய ராஜ்யமா ரோம சாம்ராஜ்யமா? இயேசு எந்த பக்கம்? கடவுளுடைய ராஜ்யத்தின் பக்கம். நீங்கள் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். அதனாலே நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மகள், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை. ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுவோமாக. ஒரு கதை சொல்லிடுவோமா? ஆமாம். போதரமா நீங்கள் கதை சொல்லாமல் தொடங்கிட்டீங்களே அப்படின்னு. இந்த போதரமா இல்லையா, அந்த போதரமாவா? 2 போதரமாவும் இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லையா, அண்ணே கதை சொல்லாமல் தொடங்கிட்டீங்க அண்ணே. ரைட். ஒரு குட்டி கதை சொல்லுவா? ரைட். கதை சொல்லலாமா? ஒரு ஊரில் ஒரு தமிழையா இருந்தார். யார் இருந்தது? ஒரு தமிழையா. டீச்சர்ஸ் கை வைத்துங்க. இங்கே யார் டீச்சர்ஸு? ஆமாம், நீங்கள் டீச்சரா? ரைட். அம்மா நீங்கள் டீச்சராடா? என் மருமக வந்திருக்காங்க இன்றைக்கி, திரும்ப வந்திருக்காங்க. என்னுடைய மருமகள் திரும்ப வந்திருக்கா. தம்பி வந்திருக்கா? சரி, உட்காந்துருக்காங்களா? சரி, ரைட். இந்த பக்கம் டீச்சர்ஸ். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வேற யார் டீச்சர்ஸ்? எங்கேயும் எங்கே இருந்தாலும் அம்மா நீங்கள் டீச்சரா? ரைட். எல்கேஜி யூகேஜியிலேருந்து தொடங்கி. ஆமாம். எங்கே ஐயா நீங்கள் ஒரு டீச்சர்? யார்? சந்தன்ராஜ் ஐயா வந்திருக்காங்களா? எங்கே ஐயா? நேற்று நீங்கள் வந்துட்டு என்னை பார்க்காம ஓடி போயிட்டீங்க. என்னுடைய அன்புக்கு தம்பி வந்திருக்கிறார். என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய உறவுக்காரர், நம்ம போதரமா இருக்காங்கள்ல, கிருபா போதரமா, தேவ கிருபை போதரமா, அவங்களுடைய கொழுந்தனார், அம்மாவுடைய அண்ணன் மனைவிக்கு கூட பிறந்த தம்பி இங்கே வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ சந்தன்ராஜ். ஆமாம், இருந்து பார்த்துட்டு போங்க, ஓடிடாதீங்க. ஆமாம். அப்போ ஒரு ஊரில் ஒரு தமிழையா இருந்தார். அவர் பள்ளிக்கூடம் போகிறதுக்காக டவுன் பஸ்ஸில் போய் ஏறினார். டவுன் பஸ்ஸில் பயங்கரமான கூட்டம்னா கூட்டம் சொல்லுங்க, பயங்கரமான கூட்டம். அப்போது அவர் என்ன செய்வார்? கூட்டமாக இருந்தால் அப்படியே ஒரு ட்ரிக் பண்ணுவார். அடுத்து முந்தின ஸ்டாப்பில் இருந்து பசங்க யாராச்சும் ஏறி உட்காந்துருக்காங்களான்னு பார்ப்பார். இப்படி தேடுவார். பையன் உட்காந்துருந்தா பையன் போய் அவன் பக்கத்தில் நிற்பார். உடனே அவன் என்ன செய்வேன்? ஏந்திரிச்சு சார் உட்காருங்க ஐயான்னுவேன். அங்கே ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவருக்கு ரொம்ப பிடித்தமான பையன், நல்ல பையன், வகுப்பில் கீழ்ப்படிதலான பையன். சரி இன்னைக்கு நம்ம சீட்டு வாச்சிக்கிருச்சு அப்படின்னு போய் முண்டி அடித்து பக்கத்தில் போய் நின்னார். நின்று அவனை அன்பாக பார்த்தாரு. பார்க்கணும்ல, என்ன வேணும்? சீட்டு வேணும்ல. பார்த்தார். அவன் உட்காந்துக்கிட்டே இவரை எட்டி இப்படி அன்பாக பார்த்தான். இவர் அவனை பார்க்குறாரு. சொல்லுங்க, அவன் இவரை பார்க்குறான். எந்திரிக்க மாட்டேங்கிறான், உட்காந்துட்டே இருக்கான். எந்திரான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல, அது ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். ஆமாம்.
நின்று 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 என்ன வந்துருச்சு, ஸ்கூல் வந்துருச்சு. ஸ்கூல் வந்த உடனே நொந்துக்கிட்டு இறங்கி நடந்து போனார். அப்படி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இறங்கி நடந்து போனான். அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். அவன்கிட்ட சொன்னான், டே விஷயம் தெரியுமாண்ணா? என்னடா, தமிழையா வந்தார், என் பக்கத்தில் வந்து நின்னார், நான் எந்திரிப்பேன் எதிர்பார்த்தாரு, நான் எந்திரிக்கல இல்லை அப்படின்னா. இல்லை கிறுக்கு பையில, நம்ம நல்ல வாத்தியார், தமிழ் வாத்தியார், இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் நேசிக்கிற வாத்தியார் யார் சொல்லுங்க? பயப்படுற வாத்தியார் யார் சொல்லுங்க? பீட்டி வாத்தியாரா? அங்கே பாருங்க. சில வீடுகளில் எல்லாரும் வெறுக்கிற வாத்தியார் யார்? மேத்ஸ் வாத்தியார். அங்கே பாருங்க ஒரு பிள்ளைய, மேத்ஸ் வாத்தியாரா. என் மருமகளும் ஒரு வாத்தியார் தான், டீச்சர் தான், அவங்களே ஒரு டீச்சர். அதனால் நம்ம வாத்தியார் நல்ல தமிழையா, அவருக்கு போய் எந்திரிக்காமல் இருந்திருக்கியடான்னா. அதுக்கு இவன் சொல்கிறான், போடா நேற்று தமிழையா ஒரு பாடம் நடத்தினார் இல்லடா, அப்போ ஒரு அறக்கருத்து சொன்னார் இல்லடா, அதை நான் அதுக்காகத்தாண்டா நான் கீழ்ப்படிஞ்சு எந்திரிக்காமல் இருந்தேன் அப்படின்னா. என்னடா அறக்கருத்துனா, நான் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வகுப்பு நடக்கும் தெரியுமில்ல, அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு அறக்கருத்து சொல்லுவாங்க. என்னடா சொன்னார்னு கேட்டால், மாணவர்களே, வாழ்க்கையிலே அவனவன் தன் தன் சொந்த காலில் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும். இயேசுவே ரட்சியம். அவனவன் தன் தன் சொந்த காலில் நிற்க சொன்னியல்ல, நெல்லுன்னு நிற்க வச்சுட்டான்டான்றான். சில சமயங்களில் எனக்கே அப்படி நடக்கும். போலமா போலமா? ரைட். எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? 6வது பாயிண்ட்டு போமா? ரைட், 6. ஓகே, 6 இப்படி எழுதியிருக்கிறேன், 6 இப்படி எழுதியிருக்கிறேன். ஆமாம். இயேசுவா பரபாசா? ரொம்ப ஆமாம், உங்களுக்கு புரியுறது மாதிரி தான். இயேசுவா பரபாசா எழுதுங்க. இயேசுவா பரபாசா. எத்தனாவது பாயிண்ட்டு? 6வது பாயிண்ட்டு. நாங்கள் ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கிறேன், அதுக்காக திரும்பவும் இந்தோளம் தான் வருதுயா, உங்க பிடித்தமான இந்தோளம். இந்த இந்தோளத்துல அந்த காலத்துல ஒரு நல்ல பாட்டு உண்டு, எல்லாம் இயேசுமயம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம், எல்லாம் இயேசுமயம். மிகச்சிறப்பான பாடல் அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே ராகத்துல இயேசுவா பரபாசா என்பதே கேள்வி. தாகதிமி கஜோனு தாகதிமி கஜோனு தாகதிமி கஜோனு தாகதிமி. இயேசுவா பரபாசா என்பதே கேள்வி. இவர்களின் முடிவோ பரபாசை தேடி. இயேசுவா பரபாசா என்பதே கேள்வி. ஆ ஆ ஆ ஆ ஆ கைதடுங்க, கைதாளம். கலகமும் கொள்ளையும் புரிந்தவன் பரபாஸ், கடவுளின் மகனான கருணை நிறை இயேசு. கலகமும் கொள்ளையும் புரிந்தவன் பரபாஸ், கடவுளின் மகனான கருணை நிறை இயேசு. இவர்கள் இருவரில் ஆமாமா, இவர்கள் இருவரில் இயேசுவை புறந்தள்ளி இழிந்தவன் பரபாசை தெரிந்தெடுத்தனரே. இயேசுவா பரபாசா என்பதே கேள்வி. இயேசுவா பரபாசா? இயேசுதான். ஆனால் அவர்கள் யாரை தெரிந்தெடுத்தார்கள்? பரபாசை தெரிந்தெடுத்தார்கள். இது எங்க இருக்கு தெரியுமா? லூக்காவில் இல்ல, யோவான்ல இல்ல,
மார்க்குவிலும் இல்லை. அப்படியானால் எங்க மட்டும்தான் இருக்கு? மத்தேயுவில் மட்டும்தான் இருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 16, 17 வாக்கியங்கள். சத்தமா ஒருத்தன் வாசுங்க. மத்தேயு 27, 16, 17. ஒரு பேர் போன ஒருவன் இருந்தான். பேர் போனவனா பேர் பெற்றவனா? சரி சரி. பொறாமையினாலே இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து நினைத்து அவர்கள் கூடியிருக்கையில், யாரை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? கொலை செய்தவன் கொள்ளைக்காரனாகிய பரபாசையோ கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையோ என்று கேட்டான். இல்ல இல்ல வேணாம். அடுத்து கீழே அப்ப கேட்கும் போது அவங்க யார வேணும்னு சொல்றாங்க? பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளும்படி மக்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? தூண்டிவிட்டார்கள். இந்த மக்களை கூட்டிட்டு வந்து தூண்டிவிட்டு சத்தம் போடுறது இன்னைக்கு மட்டும் நடக்கல, அன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, அதுக்காக மக்கள் சேர்ந்து போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நியாயத்துக்காக நீதிக்காக மக்கள் எல்லாரும் சேர்ந்து போகணும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் மக்களை கொண்டு வந்து தூண்டிவிட்டு கூச்சல் போடுவது அன்னைக்கு நடந்திருக்கு அன்பான நண்பர்களே, இல்லையா? பரபாஸ் என்ன வேலை செய்தவன்? கொலை செய்தவன், கொள்ளைக்காரன். இயேசு என்ன வேலை செய்தவர்? அன்பு செய்தவர், அருள் பாலித்தவர், அறவழி நடந்தவர், ஏற்றுக்கொண்டவர், இரக்கம் காராட்டினவர். ஆனால் யாரை தெரிந்து கொண்டார்கள்? பரபாசை தெரிந்து கொண்டார்கள். இயேசுவை கட்டாயமாக தள்ளி போட்டார்கள். அன்பான நண்பர்களே, இந்த கேள்வி இயேசுவா பரபாசா என்ற கேள்வி அன்னைக்கு வந்த கேள்வி மட்டுமல்ல. என் அன்பு விசுவாசிகளே, போதகர்களே, ஊழியக்காரர்களே, உங்களுக்கும் தினந்தோறும் வரும் இயேசுவா பரபாசா. எனக்கும் வரும் இயேசுவா பரபாசா. பல சமயங்களிலே இயேசுவை புறந்தள்ளி யாரை தெரிந்து கொள்ளுகிறோம்? பரபாசுகளை தெரிந்திருக்கிறோம் இல்லையா? பரபாசை தெரிந்து கொண்டால் நமக்கு சேஃப்டி இல்லையா? பரபாசை தெரிந்து கொண்டால் நமக்கு கொஞ்சம் வருமானம் வரும். பரபாசை தெரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இயேசுவை தெரிந்தெடுத்தால் நமக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும், துன்பம் வரும். என்ன வரும்? உபத்திரவம் வரும். நன்றி மகளே, உபத்திரவம் வரும். ஆனால் யாரைத்தான் தெரிந்தெடுக்க வேண்டும்? இயேசுவையே தெரிந்தெடுக்க வேண்டும். இந்த கேள்வி தினந்தோறும் உங்களுக்கும் எனக்கு வருகிற கேள்வி. அன்பான நண்பர்களே, இனியவர்களே, நாம் யாரை தெரிந்து கொள்வோம்? இயேசுவையே தெரிந்து கொள்வோம். உண்மையா பொய்யா? உண்மை. அநீதியா நீதியா? நீதி. தெரிந்தெடுப்போமா? ஆமா. இந்த பக்கத்தில் நீதியை இடது பக்கம் வைக்கணும். ஆமா, எப்போதுமே அநீதியை எந்த பக்கம் வைக்கணும்? வலது பக்கம் வைக்கணும். அது ஏன் அப்படி இடது பக்கம் வலது பக்கம் வைக்கிறேன்னு நாளைக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கே சொல்லிடுவேன், கடைசியாக சொல்லுவேன். நீதி எந்த பக்கம்? இடது பக்கம். அநீதி வலது பக்கம். இரக்கம் எந்த பக்கம்? இடது பக்கம். இரக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? இரக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? அதிகாரம், இரக்கமின்மை, வன்முறை இல்லையா? ஆமா, அது கட்டாயமாக வலது பக்கம். பரபாஸ்கள் எப்போதுமே எங்கே இருப்பார்கள்? வலது பக்கத்தில் இருப்பார்கள். இயேசுவா பரபாசா? உங்களுக்கு வந்திருக்கா அந்த சோதனை? வந்திருக்கா? எனக்கு இயேசுவா பரபாசான்ற சோதனையே வரலைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. வரலைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. நிச்சயமா இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் இந்த சோதனை தினந்தோறும் வரும். காலையில் எந்திரிச்ச உடனே வரும், ஆபீஸில் வரும் இல்லைங்களா ஐயரமா? ஊழியத்திலையும் வருங்க ஐயரமா. இயேசுவா பரபாசா? பல சமயங்களிலே நம்முடைய பாதுகாப்புக்காக யாரை தெரிந்து கொள்ளுகிறோம்? பரபாசுகளை தெரிந்து கொள்ளுகிறோமே. இயேசுக்களை தெரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி இந்த சோதனை எனக்கும் வந்தது. நான் 40 ஆண்டு காலம் ஊழியம் செய்தவன். இப்போ என்ன ஊழியம் செய்யலைன்னு கேட்டுப்படாதீங்க. இப்போ ஊழியம் செய்கிறேன், அதிகாரத்தில் இல்லை. 6 வருஷம் பிரின்சிபலாக இருந்தேன். தினந்தோறும் வந்தது இந்த சோதனை. இயேசுவா
பரபாசா. உள்ள போய் உட்கார்ந்துட்டேன்னா அந்த ஆபீஸ்ல, பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டேன்னா இயேசுவும் வருவாரு, பரபாசும் வருவாரு. ஆமாமா வருவாங்க. தடுமாறுவேன், தத்தளிப்பேன். ஆண்டவரே, இயேசுவையே தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இங்கே இருப்பீங்க, ஆஃபீஸ் மேனேஜர்ஸ் இருக்கீங்களா, பெரியவர்கள் இருக்கீங்களா இல்லையா? இயேசுவா பரபாசா? நீங்கள் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். இயேசு எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம் இல்லையா? நாம் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். இயேசுவை தெரிந்து கொள்ளும்போது நமக்கு கட்டாயமாக துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இயேசுவை மாத்திரமே தெரிந்து கொள்வோம் என்று உங்களை அன்பாக வாழ்த்துகிறேன். நமக்கும் இந்த சோதனை எப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது. அன்பான நண்பர்களே, இயேசுவின் பக்கமே நிற்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். முடிச்சிருவோமா? எத்தனாவது பாயிண்டை முடிச்சிட்டோம்? 6வது பாயிண்டை முடிச்சிட்டோம். 7வது பாயிண்ட் போலாமா? ஆமாம், அந்த தமிழையா போதரமா என்னை லேசாக பார்க்குறாங்க. அந்த தமிழையா விட்டுறாதீங்க அப்படின்னு. அந்த தமிழையா உள்ளே நுழைஞ்சார். எதுக்குள்ள? வகுப்புகளை நுழைஞ்சார். வகுப்புகளை நுழைஞ்ச உடனே இந்த பசங்கள்லாம் அப்படியே எந்திரிச்சு நின்று, கும்பலாக எந்திரிச்சு நின்று சிரிச்சாங்க. ஆமாம் ரூபி, நீங்கள் வகுப்புகளை நுழையும் போது உங்கள் பிள்ளைகள்லாம் எந்திரிச்சு நின்று சிரிச்சா எப்படி இருக்கும்? சிரிச்சிருக்காங்களா? சிரிக்க மாட்டாங்க. உங்களை கண்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. டீச்சர்ஸை கண்ட உடனே கப்பு சிப்புன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாத்தியார் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆயிடுவாங்க? சொல்லுங்க, அமைதியாயிருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அந்த வகுப்பில் வாத்தியார் உள்ள நுழைஞ்ச உடனே எந்திரிச்சு நின்று கக்கன்னு சிரிச்சிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நாளும் அப்படி அவங்க செய்தது கிடையாது. முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உட்காருங்கடான்னாரு. உட்காந்துட்டாங்க. ஏன்டா நான் உள்ளே வரும்போது சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டார். யார்? தமிழையா. ஒருத்தன் சொன்னா, ஐயா நான் சொல்கிறேயா அண்ணா, சொல்லு ஏன்டா சிரிச்சிங்க அப்படின்னு. என்ன கிண்டல் பண்ணுறீங்களாடான்னாரு. இல்லையா நான் சொல்கிறேன் அப்படின்னா. சொல்கிறா அப்படின்னு. நேற்று நீங்கள் பாடம் நடத்துனீங்கல்ல என்ன திருப்பிக்கிட்டு பாடம் நடத்துனீங்கல்ல, என்னடா சொன்னேன் அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்னார்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா. என்ன சொன்னார்? இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று வள்ளுவர் சொன்னார்ல. அதனால நீங்கள் உள்ள வரும்போது சொல்லுங்க நாங்கள் சிரிச்சோன்றான். பயங்கரமான பயலுவ. ஆமாவா இல்லையா? நான் உள்ள வரும்போது நம்ம செக்ரட்டரி என்னை பார்த்து லேசாக சிரிச்சார் இன்னைக்கு. ஐயா விட்டுருங்கன்றார் பாருங்க. அவர் எதுக்கு சிரிச்சாரோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நம்ம போதகரமாவும் என்னை பார்த்த உடனே சிரிச்சுறாங்க இன்னைக்கு. ராபிட் மரியா போதகரமா. ரைட், போலாமா? ரைட். எத்தனாவது பாயிண்ட் போகிறோம்? 7வது பாயிண்ட். இப்படி எழுதி இருக்கிறேன், இடப்பக்கத்து திருடனா வலப்பக்கத்து திருடனா? எழுதுங்க. 7வது பாயிண்ட், இடப்பக்கத்து திருடனா வலப்பக்கத்து திருடனா? நிறைய நேரம் இருக்கு, பதறாம எழுதுங்க. நிறைய பாயிண்ட் நம்ம படிக்க போறோம். இடப்பக்கத்து திருடனா வலப்பக்கத்து திருடனா? ரைட். என்ன ராகம் தெரியுமாம்மா ஐயா? காம்போதி ராகம் ஐயா. காம்போதி. சாரி, நான் எல்லாமே கர்நாடக இசையாவே எழுதி வச்சிருக்கிறேன். ததரி அதான் காம்போதி. அதான் காம்போதி ராகம். நம்ம கிறிஸ்தவ கீர்த்தனையில நிறைய பாட்டு காம்போதி ராகம் இருக்கு. கிறிஸ்தவ இல்லறமே சீரந்திட கிருபை செய்வீர் பரனே. கிறிஸ்தவ இல்லறமே பரிசுத்த மரியன்னை. அதுக்கு பேர் தான் காம்போதி. சொல்லுங்க. யார் வந்தால் என்ன காம்போதி. அப்படி ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? யார் வந்தால் என்ன காம்போதி
தியாகம் ஒன்றே போதும் வென்றிடுவேன் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. காம்போதிக்காக எனக்கு பாருங்க, நான் எப்படி காம்போதி எடுக்கிறேன் பாத்தீங்களா? அதான் ரைட். அந்த ராகத்துல நான் ஒரு பாட்டு எழுதி இருக்கிறேன். பாடலாமா? அம்மாவும் நான் பாடுறோம். இறை மகன் என்பது உண்மையானா, இறை மகன் என்பது உண்மையானா, எங்கையும் உண்மையும் விடுவியுமே. இறை மகன் என்பது உண்மையானா, அது இந்த வலப்பக்கத்தில் இருந்த திருடன், நீர் கடவுளுடைய குமாரனே ஆனால் எம்மையும் உம்மையும் விடுவியும் பார்ப்போம் என்று வலப்பக்கத்து திருடன் சொல்லுகிறான். ஆனால் இடப்பக்கத்து திருடன் சொல்லுகிறான், குறைகள் நம்மிடம் இருக்கின்றதே, குற்றத்தை உணர்ந்து திருந்தாயோ நீ, கரை திரை இல்லாத இறை மகனே, கருணையால் என்னையும் நினைந்திடுமே. இறை மகன் என்பது உண்மையானா. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி யோவான்ல இல்ல, நல்லா கவனிங்க, மார்க்குவிலையும் இல்ல, மத்தேயுவிலையும் இல்ல, அப்படியான எழுதுல மட்டும்தான் இருக்கு, லூக்காவில் மட்டும்தான் இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம 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 வந்து பிரித்து படிக்கணும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். போதரமா அழகா சொல்லுவாங்க, சிலுவையில் எத்தனை வசனம் சொன்னார் நம்ம ஆண்டவர்? 7 வசனம் சொன்னாரு. இது எத்தனாவது வசனம்? சொல்லுங்க சொல்லுங்க. 2வது வசனம், இன்று என்னுடனே கூட பரதேசியில் இருப்பியா? அது என்ன பரதேசின்றீங்க? பரதேசி இல்லைங்க, பரதீசு. சொல்லுங்க. நம்ம நிறைய பேருக்கு பரதேசி தான் தெரியும். இன்று என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். நல்ல வேளை பரதேசியா இருப்பேன்னு சொல்லாம விட்டீங்களே. இன்று என்னுடனே கூட பரதேசியா இருப்பாய் இல்லை. அதுக்காக தான் நீங்கள் நல்ல தமிழ் மொழிபெயர்ப்பு வாசிங்க. நீங்கள் வச்சிருக்கிற மொழிபெயர்ப்புலாம் பரதீசுன்னு இருக்கு. என்னுடைய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு தெரியுமா? இன்று என்னுடனே கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய். அம்மா கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி மகளே. இது பாருங்க, திருவிவிலியம் கொண்டு வந்திருக்காங்க, கொடுங்கம்மா கொடுங்க. ரொம்ப நன்றி, நல்ல பிள்ளைகள். இங்கே பாருங்க, உங்கள் பேர் என்னம்மா? யார் நீங்கள்? உங்கள் பைபிள் அது? லாவண்யா திருவிவிலியம் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் திருவிவிலியம் வாங்கணும். அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அப்பாவுடைய பைபிளா இது? ரொம்ப நன்றி மகளே. இன்று என்னுடனே கூட பரதேசி இல்லையா? பேரின்ப வீட்டில் இருப்பாய். சொல்லுங்க. பேரின்ப வீட்டில். பேரின்ப வீடுன்னு நல்லா இருக்கா? பரதேசின்றது நல்லா இருக்கா? பேரின்ப வீட்டில் என்னோடு கூட இருப்பாய். ரொம்ப அருமையா. இருப்பாய்ன்னு கூட சொல்ல மாட்டாரு, இருப்பீர், மரியாதையோட. என்னட்டா அந்த திருடனுக்கு வயசு என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த குற்றவாளிக்கு, திருடன் என்று சொல்வதை விட என்ன சொல்லுவோம்? குற்றவாளி. 2 குற்றவாளிகள், 2 குற்றவாளிகள் அங்கே. ஒரு குற்றவாளி வலப்பக்கமும் ஒரு குற்றவாளி இடப்பக்கமும் இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் மரியாதையோடு, தவறு செய்கிறவர்களையும் மரியாதையோடு பேச வேண்டும். ஒரு குற்றவாளி வலப்பக்கம் இருக்கிறார், இன்னொரு குற்றவாளி இடப்பக்கம் இருக்கிறார். இடப்பக்கத்து வலப்பக்கத்து குற்றவாளி தான் சொல்லுகிறார், நீர் கடவுளுடைய குமாரனையானால், ஆமா, உண்மையும் விடுவிச்சுக்கிறோம், எங்களையும் விடுவிச்சுக்கிறோம், தப்பிச்சு எங்கே என்ன செய்திருவோம்? ஓடி போயிடுவோம். அதுக்கு இடப்பக்கத்து குற்றவாளி என்ன சொல்றாரு? ஆமா, ஏய் உனக்கு அறிவு இருக்கா? நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் இவரை பார்த்து என்ன சொன்னார்? இன்று என்னோடு கூட பேரின்ப வீட்டிலே இருப்பீர் என்று சொல்லுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆண்டவராகிய இயேசு இடப்பக்கத்தில் இருந்த அந்த மனம் திரும்பிய குற்றவாளியின் பக்கமா, வலப்பக்கத்தில் இருந்த மனம் திரும்பாத குற்றவாளியின் பக்கமா? இடப்பக்கத்தில் இருந்த மனம் திரும்பிய குற்றவாளி. நீங்கள் ஒழுங்கா பைபிள் படிக்கிறவங்களா இருந்தா, அல்லது
திருச்சபையில் நீண்ட காலமாக இருப்பவர்கள் என்று சொன்னால், அங்கே திருந்தினவர்கள் இடப்பக்கம்னோ திருந்தாதவர் வலப்பக்கம்னோ சொல்லவே இல்லை. இதை முதல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. போதரமா நீங்கள் கூட சந்தேகப்படுவீங்க. இப்போ அண்ணே அம்மா ஆமாம், இல்லை நான் எப்போதுமே இடப்பக்கம்தான். எப்போதுமே திருந்தினவர் சொல்லுங்க இடப்பக்கம், திருந்தாதவர் வலப்பக்கம். நீங்கள் இந்த திருந்தினவர் வலப்பக்கம் என்றும் திருந்தாதவர் இடப்பக்கம் என்றும் சொல்லி பழகி போன திருச்சபை. ஆமா இல்லையா மகளே? ஆமா தானே? உங்கள் போதகர்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, உந்தன் வல பக்கமுற்ற அப்படின்னு கூட ஒரு பாட்டு இருக்கு, ஒரு கிறிஸ்தவ கீர்த்தனை இருக்கு. ஒரு கிறிஸ்தவ கீர்த்தனையில் அந்த கீர்த்தனை ஆசிரியர் அந்த திருந்தின அந்த குற்றவாளியை வலப்பக்கம் வைப்பார். நான் திருந்தின குற்றவாளியை இடப்பக்கம் வைக்கிறேன். என்ன காரணம்? பைபிளில் இல்லை. கிறிஸ்டி குணா, பைபிளில் வலப்பக்கம் இடப்பக்கம் சத்தியமா இல்லை. யாராச்சும் ப்ரூவ் பண்ணுங்க எனக்கு. நீங்கள் நைட்டு போய் வாசித்துட்டு நாளை காலையில் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கல்லப்பா, திருந்தின ஒரு வலப்பக்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களடா? ஆமாவா இல்லையா? ஆமாம். எத்தனை பேர் திருந்தின ஒரு வலப்பக்கம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டவங்க எத்தனை பேர்? இல்லை, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அம்மா செம்மறி ஆடு வலப்பக்கம், வெள்ளாடு இடப்பக்கம் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம பழகி போன ஆளுங்க. ஆமாம், எனக்கு இடப்பக்கம் ரொம்ப பிடிக்கும், வலப்பக்கம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? வலதுசாரி சிந்தனை வேறே, இடதுசாரி சிந்தனை வேறே. நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கிடையாது. நான் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் நான் அங்கத்தினராக இல்லை. ஆனால் வலதுசாரி என்பது வேறே, சொல்லுங்க, இடதுசாரி என்பது வேறே. இடதுசாரி சிந்தனைகள் உலகத்தை வாழ வைப்பவை. நீதி, விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம். நீதி, விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் இவையெல்லாம் என்ன சிந்தனைகள்? இடதுசாரி சிந்தனைகள். நீதிக்கு ஆப்போசிட் என்ன? அநீதி. சமத்துவத்துக்கு ஆப்போசிட், சமத்துவத்துக்கு ஆப்போசிட் ஏற்றத்தாழ்வு. சகோதரத்துவத்துக்கு ஆப்போசிட் அடிதடி, சண்டை. இவைகளெல்லாம் என்ன சிந்தனைகள்? வலதுசாரி சிந்தனைகள். ஆகையினால் நண்பர்களே, நான் வேண்டுமென்றே திருந்தினவரை எந்த பக்கம் வைக்கிறேன்? என் தம்பி சந்தனராஜுக்கு இது நன்றாக விளங்கும். ஒரு காலத்தில் அவர் பயங்கரமான இடதுசாரியாக இருந்தவர் என்று எனக்கு தெரியும். இல்லையா ஐயா? ஆமாம். இப்பொழுது புரிகிறதா இடதுசாரி என்றால்? நாம் இடதுசாரிகளா வலதுசாரிகளா? அல்லேலூயா. இவ்வளோ சீக்கிரம் உங்களை திருத்திட்டேனே நான். நாம் இடதுசாரிகளா வலதுசாரிகளா? இடதுசாரிகள். இயேசு இடதுசாரியா வலதுசாரியா? அவர் நீதியின் பக்கம் நிற்பவர், அவர் ஏழைகளின் பக்கம் நிற்பவர், ஒடுக்குகிறவர்களை எதிர்ப்பவர். ஒடுக்குகிறவர்கள் வலதுசாரி, ஒடுக்கப்படுகிறவர்கள் இடதுசாரி. புரிகிறதா மகளே? புரிகிறதா? நான் ஆழமான உண்மைகளை உங்களை போதித்து விட்டு போகிறேன். நான் உங்களை திரும்ப பார்ப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், வந்தது நல்லது என்று நீங்கள் சொல்லும்படி உங்களுக்கு ஆழமான உண்மைகளை போதித்து விட்டு போகிறேன். ஆகையினாலே நான் முடிக்க வேண்டும். சொல்கிறேன். இன்னொன்று நான் வழக்கமாக சொல்லுவேன். தப்பை செய்துட்டு கவனிங்க, எல்லாம் என்ன கவனிங்க. தப்பை செய்துட்டு அந்த தப்பிதத்தினால வருகிற தண்டனையிலிருந்து தப்பிக்க தப்பான வழிகளை நாடுவது வலதுசாரி. சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். தப்பை செய்துட்டு தப்பிதத்தினால வருகிற தண்டனையிலிருந்து தப்பிக்க தப்பான வழியை நாடுவது, சொல்லுங்க, வலதுசாரி. நான் தப்பு செய்துட்டேன், முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் நான். ஆனாலும் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்வது இடதுசாரி. நீங்கள் வலதுசாரிகளா இடதுசாரிகளா? இடதுசாரிகள். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இயேசு எந்த பக்கம்? இடப்பக்கத்து குற்றவாளி பக்கமா வலப்பக்கத்து குற்றவாளி பக்கமா? இடப்பக்கத்து குற்றவாளி. நீங்கள் ஆண்டவர் பக்கமே இருக்கிறீர்கள் என்று சொல்லி வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. நான் ஏன் ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்த கள்ளன்னே சொல்லி பழகுன ஆளுகளை, நம்ம இடப்பக்கத்து கள்ளனா வலப்பக்கத்து கள்ளனா, கள்ளன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
ஆமாம்மா, நான் கள்ளன் என்று சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டிக்கு போயிருந்தேன். அம்மா, உசிலம்பட்டியில் காலசேவம் பண்ண போயிருந்தேம்மா. போதுறமா? ஆமாம், உசிலம்பட்டியில் காலசேவம் பண்ண போயிருந்தேன். அப்போது அந்த என்ன காலசேவம் தெரியுமா? அந்த நல்ல சமாரியன் கதை. அப்போ நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, இந்த கள்ளர்கள் வந்து அவனை அடித்து குற்றுயிராய் போட்டு விட்டு ஓடி போனார்கள். இந்த கள்ளர்களுடைய எண்ணமெல்லாம் அடுத்தவன் பொருளை அபகரித்து எடுத்துக்கொள்வது தான். இந்த கள்ளர்கள் திருட்டுத்தனம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த போது ஒரு பக்கத்தில் பையன் வந்தார். வந்துட்டு, அண்ணே அப்படின்னாரு. என்னன்னு? இந்த கள்ளர்கள்ன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தாதீங்க அண்ணே அப்படின்னாரு. ஏன்பா அண்ணே? உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களாம் அவங்க தானே. இயேசுவே ரட்சியம். கன்னத்தில் அடித்தது மாதிரி இருந்துச்சு. பலார்னு அன்னைக்கு விட்டேன் இந்த கள்ளர்கள்ன்ற வார்த்தையை. ஏய், பைபிள் அப்படி தானே போட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணலாமா? பண்ணக்கூடாது. திருந்தணும். கள்ளர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே போதருமா? இன்னுமே ஒரு நாளும் வலப்பக்கத்து கள்ளன் இடப்பக்கத்து கள்ளன்னு சொல்லவே கூடாது. போதரையா? சொல்லலாமா ஐயா? சொல்லக்கூடாது. ஆனாலே ஆமாம், பைபிளில் இருக்கிறதையும் அதுக்காகத்தான் என்ன வாசிக்கணும்? திருவிவிலியம் வாசிக்கணும். குற்றவாளி வலப்பக்கத்தில் இருந்த ஒரு குற்றவாளி, இடப்பக்கத்து குற்றவாளி என்பதில் பிரச்சனையே இல்லை. நம்ம திருந்துறோம்ல, நம்ம ஆழமான உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். திருந்தணுமா திருந்தக்கூடாதா? எவ்வளவோ நாங்கள் 60 வருஷமாக அப்படியே சொல்லி பழகி போனோம். இப்போ வந்து எங்களை திருத்துறீங்களே, திருத்தலாமா திருத்தக்கூடாதாம்மா? நீங்கள் சொல்லுங்கம்மா. திருத்தலாம். இங்கே நல்லா சத்தமாக சொல்லுங்க. திருத்தலாங்க. ஐயோ நன்றி. ஆமாம், உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்ன? நதியம்மா. ரதியம்மா சொல்கிறாங்க திருத்தலாம் ஐயா அப்படின்னு. அவங்க வயசுக்கு அவங்க ஒத்துக்கொள்ளும் போது இந்த பிள்ளைகள் எல்லாம் இல்லை, இளம் பிள்ளைகள் எல்லாம் நம்மெல்லாம் திருந்தணும். சரிதானா? போலமா? எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? 8வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். ரைட். நமக்கு நிறைய நேரம் இருக்குது. நான் சொன்ன நேரம் முடிச்சிருவேன். உங்களுக்கு நேரம் இருக்குது, எங்களுக்கு கிடையாதுன்றீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமான்றது ஐயா, இயேசுவே ரட்சியம். அப்போ 8ஐயும் திரும்ப சொல்ல போகிறோம். 1, அடித்தட்டு மக்களா அதிகாரிகளா? இயேசு எந்த பக்கம்? அடித்தட்டு மக்கள் பக்கம். 2, கிராமமா நகரமா? இயேசு எந்த பக்கம்? கிராமத்தின் பக்கம். 3, ஏழைகளா பணக்காரரா? இயேசு எந்த பக்கம்? ஏழைகள் பக்கம். 4, பேதுரு, மனம் திரும்பிய பேதுருவா? அப்படி சொல்லுங்க. மனம் திரும்பிய பேதுருவா, மனம் திரும்பாத யூதாசா? இயேசு எந்த பக்கம்? மனம் திரும்பிய பேதுருவின் பக்கம். நேற்றுக்கு முடிச்சிட்டோம். இன்னைக்கு 5, கடவுளுடைய ராஜ்யமா ரோம சாம்ராஜ்யமா? இயேசு எந்த பக்கம்? கடவுளுடைய ராஜ்யத்தின் பக்கம். 6, அம்மா, இயேசுவா பரபாசா? இயேசு எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். அது நல்லா இருக்கா? இயேசு எந்த பக்கம்? பரபாஸ் பக்கம் போவாரா? போக மாட்டார். நீங்க போவீங்களா? போக மாட்டீங்கல்ல. அல்லேலூயா. ரைட். 7, இடது பக்கத்து திருடனா வேணாம், குற்றவாளியா? திருடன்றது கூட நல்லா இல்லை. திருடன்றது கூட நல்லா இல்லை. குற்றவாளியா? இல்லை, மரியாதை. இடப்பக்கத்து குற்றவாளியா வலப்பக்கத்து குற்றவாளியா? இயேசு எந்த பக்கம்? இடப்பக்கத்து குற்றவாளியின் பக்கமே நின்றார். ரைட். எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? 8க்கு போகலாமா? 8. ரைட். ஆமாம், நான் நிறைய ஸ்கிப் பண்ண போகிறேன். கதை சொல்லலையில் கதை சொல்லிடுவோமா? அந்த வாத்தியார் என்ன செய்தார்? தமிழையா கதை. அம்மா, தமிழையா கதை. தமிழையா அன்னைக்கு இலக்கணம் நடத்தினார். என்ன நடத்தினார்? ஆமாம், சிலர்களுக்கு இலக்கணம் விளக்கணம் குடிச்சது மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாம், அது வந்து தமிழ் இலக்கணமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இலக்கணம் கிராமர் வகுப்புனா விழுந்தடிச்சு ஓடுவாங்க. நான் கிரீக் கிராமர் நடத்தினேன். அப்போ அம்மா எப்படி படிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். நான் தமிழ் கிராமர் நடத்துவேன், நான் இங்கிலீஷ் கிராமர் நடத்துவேன். என்ன கிராமர் நடத்துவேன்? கிரீக் கிராமர். என்னிடத்துல தான் படித்தாங்க இவங்க. 3 மாதம் இவங்களுக்கு கிரீக் கிராமர் சொல்லி கொடுத்தேன். ஆமாம், அது ஆண்டவருடைய பெரிய கிருபை, அது ஆண்டவருடைய பேரருள். கிரேக்க மொழியை சொல்லிக் கொடுக்குற பேரருளை எனக்கு கொடுத்துருக்காரு. என் அன்பான உடன்பிறப்புகளே, விசுவாசிகளே, சொந்தக்காரர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் ஒரு ஏழை கிராமத்திலே பிறந்தவன். ஒரு ஏழை கிராமத்தில் என் மருமகள் இங்கே இருக்கிறார். என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் ஒரு குடிசையிலே வாழ்ந்தவர்கள்.
ஏழை குடிசையிலே பிறந்தவன் நான். அங்கு பிறந்த என்னை ஆண்டவர் நிறைய படிக்க வைத்தார். என்னுடைய ஊரில் நான் நன்றாக படித்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். பெரிய ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நன்றாக படிப்பேன். டாக்டர் அம்பேத்கர் மாதிரி நான் நல்லா படிப்பேன். யார் மாதிரி? டாக்டர் அம்பேத்கர் மாதிரி நான் நல்லா படிப்பேன். அதாவது வெறித்தனமாக படிப்பேன். எப்படி படிப்பேன்? வெறித்தனமாக படிப்பேன். யாரா இங்கே சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா கவனி. நீ எப்படி படிக்கணும்? வெறித்தனமாக படிக்கணும். எல்லாத்துலேயுமே நீ வேற இதில் வெறித்தனம் காமிக்காத, படிப்பில் வெறித்தனத்தை காமி. எங்கள் அப்பா ஏழை, எங்கள் அம்மா பரம ஏழை. நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சும்மா உட்காருங்க. நமக்கு ஒன்றுமே கிடையாது, காசு கிடையாது, நம்ம படித்தா தான் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிப்பேன். அதனால் காலேஜுக்கு வந்தேன். ஒரு பிஷப் ஐயா என்னை காலேஜில் படிக்க வச்சாங்க. அப்புறம் போதகர் வேலைக்கு படித்தேன். ஒரு பிஷப் ஐயா என்னை போதகர் வேலைக்கு படித்து வச்சாங்க. போதகரானே, வாத்தியாரானே. 4 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்துட்டு ஆண்டவர் என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டார் தெரியுமா? லண்டனுக்கு பக்கத்தில் ஆக்ஸ்போர்டுன்னு ஒரு பெரிய நகரம் இருக்குது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டீங்கன்னா லண்டனுக்கு பக்கத்தில். அங்கே 5 வருஷம் படித்தேன். என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் கூட்டி போய் அங்கே வைத்திருந்தோம். ஆகினாலே நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், நண்பர்களே, படிக்கணும், நல்லா படிக்கணும். சொல்லுங்கள், இலக்கணம் படிக்கணும், நல்லா படிக்கணும். என்னை ஆண்டவர் இப்படி முன்னேற்றுவார் என்றால் உன்னை முன்னேற்ற மாட்டாரா? சொல்லு. யார் மாதிரி படிக்கணும்? யார் மாதிரி படிக்கணும்? அம்பேத்கர் மாதிரி படிக்கணும். பாருங்க, அம்பேத்கர், நான் ஒரு டாக்டர் பட்டம் தான் வாங்கினேன். நான் எத்தனை டாக்டர் பட்டம்? ஒரே ஒரு. அம்பேத்கர் எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கினாரு? யாருக்கு தெரியும்? என் கையை பாருங்க. எத்தனை டாக்டர் பட்டம் அம்பேத்கர் வாங்கினாரு? 6 டாக்டரேட் வாங்கினார். தெரியுமா? தெரியாதா? 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 ஆமாம், இங்கிலாந்தில் 3, அமெரிக்காவில் 3, அப்படி 6 டாக்டரேட் வாங்கினவர் பீமாராவ் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர். எனக்கு டாக்டர் அம்பேத்கரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரியே வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறவன். அவரை போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் உழைப்பேன் என்று என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சரியா? சரி, இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? கிராமரு, இலக்கணம். அன்றைக்கி அந்த வாத்தியார் தமிழையா இலக்கணம் நடத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் 3 காலங்கள் சொல்ல போகிறேன்னு சொன்னார். 3 காலங்கள் என்னென்ன சொல்லுங்க? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் தான் சொல்லுவீங்களா? கடந்த காலம்னு சொல்ல மாட்டீங்களா? இறந்த காலமா கடந்த காலமா? என்னம்மா? அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. இறந்த காலம், நிகழ்காலம். இன்னொரு விலைக்கு சொன்னார். முன்னாடி நடந்தது சொல்லுங்க பிரவீன். இறந்த காலம்னா என்ன பிரவீன்? முன்னாடி நடந்தது. நிகழ்காலம்னா என்னங்க? நடக்க போறதான். குழப்பிட்டார் பாருங்க. ஏயா இப்படி பண்றீங்க? நடக்க போறதான் குழப்பிட்டாரு. சொல்லுங்க. நிகழ்காலம்னா என்ன? அப்புறம் ஏன் நடக்க போறதுன்னு சொன்னீங்க? நாளைக்கு நடக்க போவது எதிர்காலம். எல்லாம் விலைக்கு சொல்லிட்டு ஒரு பையனை எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்றியா அப்படின்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்னா. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்ன காலம்? மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். சொல்லு அப்படின்னாரு. என்ன காலம்? இறந்த காலம் தானே சொல்லணும். அந்த பையன் சொன்ன, அதெல்லாம் அந்த காலமியா? அதெல்லாம் அந்த காலம்ன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான். உட்கார்றா கீழே அப்படின்னு கோபத்தோடு உட்கார வச்சுட்டு இன்னொரு பையனை எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு சொன்னார், இப்பொழுது நான் உங்களுக்கு இலக்கணம் நடத்துகிறேன். என்ன காலம்? நிகழ்காலம் தானே. அவன் சொன்னா, எங்க கஷ்டகாலமியான. என்ன காலம்? கஷ்டகாலம். உட்கார்றா கீழேன்னு சொல்லிட்டு கோமா, நாளைக்கு நான் வகுப்புக்கு வரமாட்டேன்டா அப்படின்னாரா. எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? எங்களுக்கு நல்ல காலம்ட்டாங்க. எங்களுக்கு நல்ல காலம்னாங்க. நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல. போலாமா? எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? 8வது பாயிண்ட். இப்படி எழுதி இருக்கிறேன். ரைட். சிலுவை சுமந்த சிரேனே ஊர் சீமோனா, பெருசா இருக்கு, சீமோனா வழிபோக்கரா. எழுதுங்க, சீமோனா வழிபோக்கரா.
சீமோன் இடது பக்கம், வழிப்போக்கர் வலது பக்கம். சிலுவை சுமந்த சீமோனா, சிரித்து பகடி பண்ணிய வழிப்போக்கரா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமா. நம்ம ஆண்டவர் சிலுவை சுமந்து பாட்டு எழுதணும், பாட்டு பாடணும்ல. அம்மா வாங்கம்மா ஒரு பாட்டு பாடிடுவோம். மாண்டு என்ற ஒரு ராகம். என்ன ராகம்? மாண்டு. சொல்லுங்க. ஆமா, மண்டு இல்ல, மாண்டு. பாருங்க, ஐயா கொடுக்குறாங்க மாண்டு. ஆமா. ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை சுமந்தார் அருமை நண்பன் சீமோனும். கைதட்டுங்க. ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை சுமந்தார் அருமை நண்பன் சீமோனும். அவரை வேண்டாத வழி போக்கர் கேலிகள் செய்து வேதனை தந்தனரே. ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை சுமந்தான் அருமை நண்பன் சீமோனும். அவரை வேண்டாத வழி போக்க கேலிகள் பல செய்து வேதனை தந்தனரே. ஆண்டவர் இயேசுவின். போதும் போதும், இன்னொரு சரணம் இருக்குன்னு பாட்டிட்டேன். ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் அவருக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. காலையில் ராத்திரி பூரா அநியாயமா விசாரிக்கிறாங்க. ராத்திரியில் விசாரிக்கலாமா? விசாரிக்க கூடாது இல்லையா? ஆமா, பகல்ல தான் விசாரிக்கணும் என்பது சட்டம். ஆனால் இயேசுநாதருடைய காரியத்திலே எல்லா நியாயங்களும் மீறப்பட்டன, நீதிகள் மீறப்பட்டன. காலையில் 6 மணிக்கு அந்த பிலாத்து வண்டை அவரை கூட்டி போகின்றார்கள். பிலாத்து விசாரிச்சுட்டு இவர் கலிலேயாவிலிருந்து வருகிறவர் என்று சொன்ன உடனே ஏரோதுவினிடத்தில் அனுப்புகின்றார். ஏரோது விசாரிச்சுட்டு திரும்ப யார்ட்ட அனுப்புறாரு? பிலாத்து வண்டை அனுப்புகிறார். ரொம்ப நேரம் பேசலாம் வேணாம். கடைசியாக பிலாத்து கையை கழுவி என்ன செய்கின்றான்? சொல்லுங்க. சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து விடுகின்றான். பிலாத்துவுக்கு தெரியும் இவர் நியாயமானவர், இவர் குற்றவாளி இல்லை என்று. ஆனா யாருக்கு பயப்படுறான்? ஆமா, மக்களுக்கு பயப்படுறான். சில சமயங்களிலே அநியாயக்காரர்களுக்கு பயப்பட்டு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தீமை செய்வார்கள். அநியாயக்காரர்களுக்கு பயப்பட்டு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தீமை செய்தால் கடவுளுக்கு கட்டாயமாக எதிரானவர்கள் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இங்கே பிலாத்து கையை கழுவுகிறான். அதை பற்றியெல்லாம் நிறைய பேசணும், நேரம் இல்லை. ஆண்டவர் சிலுவை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார், அடி வாங்குகிறார். ஒரு இடத்துல அவரால் தாங்க முடியவில்லை, என்ன செய்கிறார்? கீழே விழுகிறார். அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனை ஸ்டேஷன் சொல்லுவாங்க மகள? 8 12 அம்மா 11 ஸ்டேஷனா? 14 ஸ்டேஷன்ஸ். 14 ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு போனீங்கன்னா ஆண்டவர் விழுந்து விழுந்து எந்திரிப்பார். விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு இடத்துல அவர் விழுந்து கிடக்கும் போது ஒரே கும்பலாக நிற்கிறார்கள். அடி அடி என்று அடிக்கிறார். எந்திரா எந்திரான்னு அடிக்கிறாங்க ஆண்டவரை போட்டு. தம்பி கவனிக்கிறியா? ஆண்டவரை போட்டு என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அப்போது ஒரு ஏழை ஒரு வயல்வெளிகளில் ராத்திரி பூரா தண்ணி பாய்ச்சிட்டு அவர் உடம்பெல்லாம் இதோட பேர் என்ன, மண்ணோட அங்கே வந்து அவர் பார்த்துக்கிட்டு நிற்கிறார். கருப்பாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? கருப்பு. வேலைக்காரர், கூலி வேலை செய்கிறவர், அல்லது ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தவர். அவர் பேர் என்ன? சீமோன். சொல்லுங்க. சிரேனே ஊர் சீமோன். அவர் வேலைக்காரர், கூலிக்காரர், அவர் ஒரு அடிமை. ஒருவேளை ப்ராபபிளி அவர் எகிப்திலிருந்து வந்திருப்பார். கருப்பா இருக்கிறபடினாலே எங்கிருந்து வந்தவர்? எகிப்திலிருந்து வந்தவர். அவருக்கு தான் அடியின் வலி தெரியும். ஏற்கனவே அடி வாங்கி பழகினவர். இப்போ அவர் சொல்றாரு, ஏய் அந்த 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 போர் வீரனை பார்த்து, டேய் அவர் தான் கீழே விழுந்து கிடக்கிறாருலடா, அவரால் என்ன செய்ய முடியல? தூக்க முடியல, எந்திரிக்க முடியல, ஏண்டா போட்டு இப்படி அடிக்கிறீங்க, ஏயா இப்படி அடிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே போர் வீரன் என்னன்னு சொல்றான்? நீ பெரிய ஆளா வரையல, அப்ப நீ தூக்குறா அப்படிங்கிறான். விட்றா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டாரு? சொல்லுங்க. சிலுவையை
தூக்கிட்டார். யாரு? சீமோன். சீமோன் பேதுரு வேற, இந்த சீமோன் வேற. நீங்க மட்டும் குழப்பிடாதீங்க. சிரேனேவூர் சீமோன் சொல்லுங்க. ஆமா, கருப்பா இருக்கிறவர், ஒரு அடிமையா இருந்தவர். இவர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசுநாதருடைய சிலுவையை சுமந்துக்கிட்டு எங்க வர போறாரு சொல்லுங்க? கொல்கதா மலைமேட்டு வர போயிட்டார். அங்கே இயேசுவை 9 மணிக்கு சிலுவையிலே அறைந்து கீழே இறக்கினார்கள். அவர் சிலுவையில் எத்தனை மொழிகளை சொன்னார்? 7 மொழிகளை சொன்னார். முதலாவது மொழி என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இரண்டாவது மொழி என்ன? இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் உள்ள பேரின்ப வீட்டில் இருப்பாய். சொல்லுங்க, பேரின்ப வீடு. மூணாவது மொழி என்ன? அம்மா, அதோ உன் மகன். அம்மான்னு தான் சொல்லணும், இஸ்திரியன்லாம் சொல்லக்கூடாது. அம்மாட்ட கேளுங்க, நம்ம போதரம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அம்மான்னு தானே சொல்லுவீங்க. அம்மா, அதோ உன் மகன். சீடரே, அதோ உன் தாய். நாலாவது மொழி என்ன? என் கடவுளே. தேவனே சொல்லக்கூடாதுல்ல, தேவனே சொல்லக்கூடாதுல்ல. என் பிள்ளைகள் அல்லவா நீங்க, சொல்லுங்க. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லிட்டு அங்கே இருக்கிறாரு. நாலாவது மொழி சொல்லிட்டு நிற்கும்போது இந்த வழிப்போக்கர்கள் வந்தாங்கல்ல கொஞ்சம் பேர், அது வழியா, அது ஒரு பெரிய ஒரு பாதை இருக்கிற இடம். இந்த வழிப்போக்கர் முன்னாடி வந்து சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? நீர் கடவுளுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். எங்க இருக்குது? எங்க இருக்கு? இல்ல 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 இல்ல, அது இல்ல. ஆமா, சிரேனேவூர் சீமோன். அங்க இயேசுநாதர் சிலுவையில் இருக்கும் போதுப்பா, மார்க் 15:21 வாசிப்பா. மார்க் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். சிலர் வந்து, ஆமா, அது தெரியுது, அது தெரியுது. 15:29 வாசிங்க. 29:30. மார்க் 15:29-30. அந்த வழியாய் கடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ ஆ என்று சொல்லி, தேவாலயத்தை இடிக்கிறவனே, 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னில்ல, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்க்கலாம். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்க்கலாம் என்று அவர் என்ன செய்தார்கள்? கேலி செய்தார்கள், தூஷித்தார்கள். உங்க பைபிளில் போட்டிருக்கா? பரவாயில்ல. தூஷித்தார்கள், கேலி பண்ணினார்கள், பகடி பண்ணினார்கள். தலைகளை துலுக்கினா என்ன அர்த்தம்? டேய், நீயா தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டுறவன், இறங்கி வாடா பார்க்கலாம். யாரு? வழிபோக்கர்கள். ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க பிள்ளைகளா. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? என்னம்மா? வேதனையா இருந்திருக்கும். உங்களுக்காகத்தானப்பா நான் பேசினேன், உங்களுக்காகத்தானே நான் வாதாடினேன். அவங்க பெரிய பணக்காரங்க இல்லை, வழிபோக்கர்கள் பெரிய பணக்காரங்க இல்லை, சாதாரணப்பட்ட மக்களாக தான் இருந்திருப்பாங்க. அட பாவிகளா, உங்களுக்காகத்தானே நான் பேசினேன், உங்களுக்காகத்தானே நான் வாதாடினேன், உங்க கூட தானே நான் இருந்தேன். நீங்களும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்களே. ரோம ராஜா புரிஞ்சுக்கிற மாட்டான், பிலாத்து புரிஞ்சுக்கிற மாட்டான், போர் வீரர்கள் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, அதிகாரிகள் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, பிரதான ஆசாரியன் புரிஞ்சுக்கிற மாட்டான், பரிசேயர் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, சதுசேயர் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீங்களுமா புரிஞ்சுக்கிற மாட்டீங்க? உங்களுக்கு கூடவா இரக்கம் இல்லை? ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? வேதனையின் உச்சம். என் மக்களே என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்களே. போதரமா, மக்களே புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்களே. அதிகாரிகள் புரிஞ்சுக்கிறாட்டி நான் கவலைப்பட மாட்டேன். யாருக்காக பேசணும்னோ அவனே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான், யாருக்காக வாதாடினோ அவனே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறான். இந்த பாடுகள் எனக்கு வந்தது. நான் பிரின்சிபலா இருக்கும்போது, நான் அலுவலகத்தில் இருக்கும்போது, யாருக்காக பேசினேனோ அவனே எனக்கு விரோதமாக கையெழுத்து போட்டான். இப்படியெல்லாம் எனக்கு பாடுகள் வந்தது. யாரை விடுதலைக்காக, யார் குற்றம் செய்து நான் மன்னித்தேனோ அவனே எனக்கு விரோதமாக கையெழுத்து போட்டான்.
அதுதான் உலகம். அதனால நம்ம விட்டுறலாமா? விட்டுருவோமா? சொல்லுங்க. விடமாட்டோம், விடமாட்டோம். உங்களுக்காக தானே நான் பேசினேன், உங்களுக்காக தான் நான் வாதாடினேன். இப்போ நான் முடிக்க போறேன். இடது பக்கத்தில் யாரு? சிலுவை சுமந்த சிரேனே ஊர் சீமோன். வலது பக்கத்தில் யாரு? என்ன செய்தவர்கள்? சிரித்து பகடி செய்த வழிபோக்கர்கள். நீங்க எந்த பக்கம்? இடது பக்கம். யார் பக்கம்? சிரேனே ஊர் சீமோன்களா நீங்க? அல்லது சிரித்து கேலி செய்யற வழிபோக்கரா? நீ சிரிச்சு கேலி பண்ணியிருக்கியா? பண்ணலையா? துன்பத்தில் சிலர் இருக்கும்போது அவளுக்கு வேணும் துள்ளு நாள்ல சொல்லியிருக்கீங்கல்லம்மா, சொன்னீங்களா ஐயா? அவனுக்கு வேணும், அவன் துள்ளு நான்ல, இப்ப மாட்டிக்கிட்டான்ல. சொன்னீங்களா சொல்லலையா? சொன்னோம். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், சொல்லக்கூடாது. அவன் 1000 தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல, சொல்லக்கூடாது. மக்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை பார்த்து என்ன செய்யாதீங்க? சிரிக்காதீங்க. மக்கள் துன்பப்படும் போது துன்பத்தை பார்த்து சிரிக்காதீங்க. சிரிக்கலாமா? பிள்ளை குட்டிமா சிரிக்கலாமா? சிரிக்கக்கூடாது இல்லையா? யார் மாதிரி சிலுவையை சுமக்கணும்? சிரேனே ஒரு சீமோன் மாதிரி. இயேசுநாதர் சிலுவை சுமந்துக்கிட்டு வந்தா நீ போய் அந்த சிலுவையை வாங்கிக்கிருவியா? இயேசுநாதர்கிட்ட, ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே நான் வாங்கிக்கிறேன் சொல்லுவியா? சொல்ல மாட்டியா? சொல்லுவியா? உன் பேர் என்ன? ஷெரின் சொல்வேன்றா? ஆமா. இயேசுநாதர் சிலுவை சுமந்துட்டு வந்தா நீ என்ன செய்வ? சுமந்துக்கிருவியா? வாங்கிக்கிருவேன்றான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இயேசுநாதர் சிலுவை சுமந்துக்கிட்டு உங்கள்கிட்ட வர்றாரா வரலையா? வருகிறார். எப்படி வருகிறார்? யாருடைய வடிவில் வருகிறார்? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஏழைகளின் வடிவில் உங்களை தேடி வருகிறார். பாடுபடுகிறவர்கள் வடிவில் உங்களை தேடி வருகிறார். இப்ப வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிற வசனம் உங்களுக்கு எடுக்க முடியுமா? ஏழைகளின் வடிவில் உங்களை தேடி வருகிறார். பசியாயிருக்கிறவர்களின் வடிவில் உங்களை தேடி வருகிறார். தாகமாயிருப்போரின் வடிவில் உங்களை தேடி வருகிறார். அந்நியராக உங்களை தேடி வருகிறார். ஆடை இல்லாமல் உங்களை தேடி வருகிறார். வியாதியில் இருப்பவர்கள் வடிவில் உங்களை தேடி வருகிறார். காவலில் இருப்பவர்களுடைய வடிவில் உங்களை தேடி வருகிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். இப்ப வாசி பார்க்கலாம். இல்ல அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் ஆடை இல்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்படி சிலுவையை சுமக்க ரெடியா மகளே? அப்படி சிலுவையை சுமக்க ரெடியா? நீ இயேசுநாதருடைய சிலுவையை சுமப்பியா? என்னைக்காவது சுமந்திருக்கியா? இல்லையா? இல்லை. நீ சுமந்திருக்க. யாருக்காவது உதவி செய்திருக்கியா? அப்போ நீ சிலுவையை சுமந்ததாக அர்த்தம். உன் பக்கத்தில் இருக்கிற ஏழை பிள்ளைக்கு பென்சில் இல்லாட்டி நீ பென்சில் கொடுத்தியா? அப்போ சிலுவையை சுமக்கிறதாக அர்த்தம். யாராவது கண் பார்வை இல்லாதவங்க வழியில் நிற்கும் போது, கிராஸ் பண்ண நிற்கும் போது நீ கையை பிடிச்சு அவங்கள கிராஸ் பண்ணி விட்டியா? அப்போ சிலுவை சுமக்கிறதாக அர்த்தம். உன்னால் முடிஞ்சதை செய்ய. நாங்கள் பெரியவங்க, எங்களால் முடிஞ்சதை செய்வோம். குட்டி செய்திருக்கீங்களா? இயேசுநாதர் சிலுவை சுமந்திருக்கீங்களா? உதவி செய்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமாம், நாங்கள் பெரியவங்க. ஆமாம், எங்களுக்கு உதவி செய்யல. ஆமாம், நாங்கள் பெரியவங்க, பெரிய அளவில் உதவி செய்வோம். நீங்கள் சின்ன பிள்ளைங்க, சின்ன அளவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். முடிச்சிருவோமா?
ஆகினாலே சிலுவை சுமந்த சிறுனை ஊர் சீமோனா சிரித்து கேலி செய்த வழிபோக்கரா. சிரிக்காத, துன்பப்படுகிறவர்களை பார்த்து என்ன செய்யாத, சிரிக்காத. அது நல்லதில்லை, அது நல்லதே கிடையாது. அவளுக்கு வேணும், அவளுக்கு வேணும் துள்ளு நாளில் அப்படின்னு நீ என்னைக்காவது சொன்னீன்னா நீ யாரு, நீ யாரு, வழிபோக்கர்னு அர்த்தம். ஜாக்கிரதை. புரியுதா? புரியுதா ஐயா? ஆமாம். முடிச்சிருவோமா? எத்தனாவது பாயிண்ட் முடிச்சிட்டோம்? 8வது பாயிண்ட் முடிச்சிட்டோம். 9வது பாயிண்ட் போகிறோம். கடைசி பாயிண்ட் எழுதுங்க பார்க்கலாம். 9வது பாயிண்ட் எழுதுங்க பார்க்கலாம். இயேசுவின் சீடர்களா ரோம போர் வீரர்களா? இயேசுவின் சீடர்களா ரோம போர் வீரர்களா? ஆமாம். ஆமாம், போயிடலாமாம்மா? ஸ்ட்ரைட்டாக போயிடுவோமா? போயிடலாம். கதை வேண்டாம் இப்போ, சரியா? கதை வேண்டாம், போகலாம். இயேசுவின் சீடர்களா ரோம போர் வீரர்களா? ஆமாம். நாங்கள் ஒரு பாட்டு பாட போகிறோம். கச்சேரியில் கடைசியில் பாடுகிற ராகம் இது. கடைசி பாட்டு, அதனால் கச்சேரியில் கடைசியில் பாடுகிற ராகம். ஐயாட்ட கேட்போமா? ஐயாட்ட கேட்போமா? எங்கள் ஊர் இளையராஜாட்ட நான் கேட்க போகிறேன். ஐயா, கடைசியில் பாடுற ராகம் என்னையா? மத்தியமாவதி. சத்தமா சொல்லுங்க ஐயா, சத்தமா சொல்லு. மத்தியமாவதி சொல்லுங்க. மத்தியமாவதி, மத்தியமாவதி. ஆமா. எனக்கு என்ன வேடிக்கைன்னா, என் அன்பு பிள்ளைகளே, உடன்பிறப்புகளே, உறவினர்களே, அவளுக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் பாட தெரியுமா? எவாளுக்கு? அவ மட்டும்தான் பாடுவாளா? இவாளும் பாடுவா. எவா? கருப்பா இருக்கிற நம்மாலும் பாடுவா. ஆமா, அவ மட்டும்தான் பாடுவா அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு திடுறா. இல்ல, மத்தியமாவதி உனக்கு மட்டுமா சொந்தம்? இந்த கருப்பா இருக்கிற எங்க ஊர் இளையராஜாவுக்கும் சொந்தம். ஆமாவா இல்லையா? ஆமா, போடுங்க. ஆண்டவர் இயேசுவின் சீடருக்கும் அன்றைய ரோம போர் வீரருக்கும் இருக்கின்ற எதிர்மன நிலைகளையே இறுதியாய் பார்த்து நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசுவின் சீடருக்கும் அன்றைய ரோம போர் வீரருக்கும். போதும் போதும் போதும். நண்பர்களே, உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி நான் முடிக்க போகிறேன். இதுவரை சிலுவை பார்த்து விட்டோம். உயிர்த்தெழுதலை பற்றி பேசாமல் முடித்தால் நல்லா இருக்காது. அப்போ ஆண்டவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. குட்டீஸ் கவனிங்க, ஆண்டவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. என்ன கிழமை அடக்கம் பண்ணாங்க? வெள்ளிக்கிழமை சாயங்காலம். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு ஆண்டவர் இறந்துட்டாரு. எத்தனை மணிக்குள்ள அடக்கம் பண்ணிடுவாங்க? 6 மணிக்குள்ள அடக்கம் பண்ணிடணும். ஏன்னாட்டா இவங்க ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க. பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் பக்தி என்ற பெயரில் என்ன செய்வாங்க? ஆமாம், 6 மணிக்குள்ள அடக்கம் பண்ணிடணும். ஏன்னாட்டா ஓய்வு நாள் தொடங்கிடும். உங்களுக்கு தெரியுமில்ல, யூதர்களுடைய நாள் சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் முடியும். அம்மா சொல்லியிருக்காங்களா? அம்மா சொல்லலையா? அம்மா சொல்லிருங்கம்மா. சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் முடியும். அப்போ ஓய்வு நாள் என்னைக்கு, எப்போ தொடங்குது? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சிடும். இது யாரும் சொல்லலை இல்லை, இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சிடும். அப்போ ஓய்வு நாள் தொடங்க முன்னாடி என்ன பண்ணிடணும் சொல்லுங்க? அடக்கம் பண்ணிடணும். இல்லாட்டா கடவுளுக்கு ரொம்ப கடவுள் நம்மளை கோவிச்சுக்கிடுவாரு. பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணுவ, ஆனா நீ சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கிற. அசிங்கமா இல்லை சடங்காச்சாரங்கள்? அப்போ ஆண்டவரை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு நாள் சிலுவையில் இது எதில் இருக்கிறாரு? கல்லறைக்குள்ளே இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு உயிரோடு எழுந்தார்? எத்தனை மணிக்கு? 4 மணிக்கெல்லாம் உயிரோடு எழும்பி வந்து விட்டார். நிறைய பேசணும் போல இருக்கு, பேச எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் வெளியே, ஆண்டவரை சுற்றி யார் என்ன வச்சிருக்காங்க?
போர் சேவர்களை வைத்திருக்காங்க. ரோம போர் சேவர்கள் காவலுக்கு நிற்கிறாங்க இல்லையா? அதில் கூட அந்த சீடர்கள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, பாடியை தூக்கிட்டு போயிடுவாங்க. காவல் வைக்கணும்னு சொன்னோன்னே ரோம போர் சேவர்கள் அங்கே காவலுக்கு நிற்கிறான். ஆண்டவர் வெளியே வர்றாரு. கவனி கவனி குட்டிமா கவனி. ஆண்டவர் வெளியே வர்றாரு. அந்த கல்லறை கல் என்ன செய்து தட தடன்னு கீழே சாஞ்சிருச்சு. வெளியே வர்றதை யார் பார்க்குறா? போர்ச்சேவர்கள் பார்க்குறாங்க. அப்படியே கீழே பொத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அவர்களை ஆசீர்வதித்து விட்டு நம்முடைய ஆண்டவர் அப்படியே போயிடுறாரு. போன உடனே இவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கதமாத சொல்கிறேன், நல்லா கவனி. எந்திரிக்கிறாங்க. கல்லறை என்ன பண்ணி கிடக்கு? திறந்து கிடக்கு. ஆண்டவர் எங்க? உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலுயான்னு சொல்லுங்க. அல்லேலுயா. விழுந்தடிச்சு ஓடுறாங்க. எங்க தெரியுமா? அங்க அண்ணா காய்ப்பா அவனுடைய வீட்டுக்கு ஓடுறாங்க. அண்ணா காய்ப்பா அவனுடைய வீட்டுக்கு போய், அண்ணா காய்ப்பா யாரு? பிரதானாசாரியருடைய வீட்டுக்கு ஓடுறாங்க. போய் டம் டம்னு கதவை தட்டுறாங்க. டம் 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 டம்னு கதவை தட்டுறாங்க. எத்தனை மணிக்கு? காலையில் 4 மணிக்கு. யாரோ அந்த கதவை திறந்தா அங்க ராத்திரி பூரா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? அண்ணா காய்ப்பா வீட்டில். யாரு? அந்த 70 பேர். என்ன என்ன கமிட்டியை சேர்ந்தவங்க? அந்த சனகரின் சங்கத்தை சேர்ந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து கதவை திறந்தா இவங்க 6 பேர் நிற்கிறாங்க. எத்தனை பேர் நிற்கிறான்? 6 பேர் நிற்கிறான். யாரு? போர்ச்சேவர்கள். என்னப்பா இந்நேரத்தில் வந்திருக்கீங்க? ஐயோ பெரிய காரியம் நடந்து போச்சுங்க, பெரிய அதிசயம் நடந்து போச்சுங்க, பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க. என்னப்பா? அந்த இயேசு உயிரோடு வந்துட்டாருங்க. இந்த இயேசு உயிரோட வந்துட்டாருங்க. என்னடா சொல்றீங்க? நாங்கள் பார்த்தோமுங்க, அவர் எங்களை பிளஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டார், நாங்கள் கீழே விழுந்துட்டோம், அதான் ஓடியாரோம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குன்னு. அப்படியே இருங்கப்பா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அண்ணா காய்ப்பாட்ட சொல்கிறாங்க. அண்ணா காய்ப்பாவும் அப்போது வந்து விசாரிக்கிறார். என்னப்பா நடந்துச்சு? இதுதாங்க நடந்துச்சு, நாங்கள் கண்ணால் பார்த்தோமுங்க அப்படின்னு. சரி அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு உள்ளே போய் 6 சூட்கேஸில் பணத்தை வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. 6 சூட்கேஸ். எத்தனை பேர் நிற்கிறான்? 6 பேர் நிற்கிறான்ல. 6 சூட்கேஸில் பணத்தை கொண்டு வந்து, இந்தாங்கப்பா ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் பிடிங்கப்பா. என்னப்பா என்ன இருக்குது அப்படின்னா, பணம் இருக்குது. எதுக்கு? எதுக்கு? நீங்கள் யார்ட்டையும் சொல்லலை இல்லை, யார்ட்டையும் சொல்லக்கூடாது இல்லை. பைபிளை ஒழுங்காக வாசிக்கணும். நீங்கள் ஊருக்குள்ளே போய் என்ன செய்யுங்க, நாங்கள் கொஞ்சம் கண்ணா ஏந்துட்டோம், அந்த நேரம் பார்த்து சீஷர்கள் இயேசுநாதருடைய பாடியை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதில் தலைவன் சொல்கிறான், என்ன அது பொய் சொல்கிறீங்க? நாங்கள் பொய் சொல்ல மாட்டோமையா? பொய் சொல்ல மாட்டியல்ல, சூட்கேஸை கொடுன்ட்டான். பொய் சொல்ல மாட்டியா? ஆமாம் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ சூட்கேஸை கொடு. இல்லை எனக்கு சூட்கேஸ் வேணும். சூட்கேஸ் வேணும்னா என்ன சொல்லணும்? பொய் சொல்லணும். ஐயரம்மாவுக்கு நல்லா தெரியுது சூட்கேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இல்லை? ஆமாம், உங்களுக்கும் தெரியும்ல சூட்கேஸ்னா என்னென்னு. தெரியுமா தெரியாதா? தெரியும். சூட்கேஸ்குள்ள என்ன இருக்கு? பணம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஓடி போய் தெருவில் நின்று குய்யோ முறையான்னு கத்துனாங்க. எல்லாரும் வந்து பார்த்தாங்க, என்னங்கன்னு கேட்டாங்க. இந்த இயேசு நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம், சீஷர்கள் வந்து இந்த பாடியை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம். வலப்பக்கம் சொல்லுங்க. வலப்பக்கம் ரோம போர் சேவர்கள். இடப்பக்கம் என்ன? இயேசுவின் சீடர்கள். அன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவர் இயேசு ஒரு மலையில் அவங்களையெல்லாம் வர சொன்னார். 12 சீஷர்களை வர சொன்னார். 12 சீஷர்கள் வந்தாங்க. வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளா? இது என்ன ஜாதின்றீங்க? அம்மா புதிய மொழிபெயர்ப்பு வாசிமா. சகல, இந்த ஜாதி பிரச்சனையை தயவுசெய்து விட்டுருங்க. பைபிளில் ஜாதி இருக்கலாமா? பைபிளில் ஜாதி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அம்மா வாசிமா. மத்தேயு 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம்பா, 19வது வசனம் 20. நீங்கள் புறப்பட்டு போய் ஜாதி, அது அந்த பைபிள் வாசிக்காதேன்னு சொன்னேன்ல, புதிய மொழிபெயர்ப்பு வாசிமா. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்கள் இனத்தாரிடமும். இது எப்படி இருக்கு? ஜாதியா மக்கள் இனமா? ஜாதி எப்படி இருக்கு, மக்கள் இனம் எப்படி இருக்கு? மக்கள் இனம் தான் இருக்கணும். அம்மா சாரிம்மா, நாங்கள் உங்களுக்கு புதிய மொழிபெயர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கணும்மா. இன்னி போதரம்மா, கட்டாயம் புதிய மொழிபெயர்ப்பு வாங்கி கொடுப்பாங்க. கொண்டாந்து வைங்க. எத்தனை பேருக்கு புதிய மொழிபெயர்ப்பு வேணும்? கை வைத்துங்க,
கையை வைத்துங்க, சீக்கிரம் சீக்கிரம், எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். ஐயரம்மா தயவு செய்து, சரியா? தேங்க்யூ. அதனால நீங்கள் போங்க அப்படின்னு. போனாங்களா போகலையா? போனாங்களா போகலையா? யாரும் எந்தெந்த ஊர்களுக்கே ஓடுனாங்க. நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் பேர் என்ன? தோமா. அவர் இயேசுநாதர் பற்றி நம்ம கிட்ட சொன்னாரா? சொன்னார்ல. கேரளாவில் சொன்னாரு, சென்னையில் சொன்னாரு. கடைசி அவர் என்ன பண்ணாங்க? குத்தி கொண்டு போட்டாங்க. தாமஸ் தெரியுமில்ல, நம்ம தாமஸ் இல்லையா? நம்ம ஊருக்கு வந்தவர், 12 பேர்ல ஒருத்தர். அப்போ இப்ப நான் முடிக்க போறேன், கவனிங்க. பிரதானாசாரியன் சொன்னா நாங்க சொல்றபடி சொல்லுங்கன்னு சொன்னா, போய் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னதுக்கு கிடைச்சது என்ன? சூட்கேஸ். இயேசு சொன்னாரு, நான் சொன்னபடி நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னது கிடைச்ச பரிசு என்ன சொல்லுங்க? மரணம் இல்லையா? கத்தியால குத்தப்படுதல், சிலுவையிலே அடிக்கப்படுதல் இல்லையா? பேதுரு தலைகளாக சிலுவையில் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். மரணம், அவமானம், நிந்தை. இயேசு சொன்னார், நான் சொன்னதை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று. சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னதுக்கு கிடைச்ச பரிசு என்ன? மரணம், அவமானம், நிந்தை, கல்லெறிதல், சிலுவையில் அடிக்கப்படுதல். இவங்க சொன்னாங்க. இந்த பக்கத்துல போர் சேவர்கள் போய் சொன்னாங்க. சொன்னதை சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னது கிடைச்ச பரிசு என்ன? சூட்கேஸா? ஆமா. நீங்க எந்த பக்கம்? நீங்க எந்த பக்கம்? இயேசுவின் சீடர் பக்கமா, ரோம போர் வீரர்கள் பக்கமா? கொட்டிமா நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த பக்கம்? இயேசுவின் சீடர் பக்கமா? உங்களுக்கு சூட்கேஸ் வேணாமா? சத்தியமா வேணுமா வேணாமா? வேண்டாம். வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டான்றா. அப்புறம் அவங்க ஓடி போயிட்டாங்க பையங்க. ஏய், சூட்கேஸ் கிடைச்சா நல்ல வீடு கட்டலாம், வீடு கட்டலாம். வேணாமா? கார் வாங்கலாம், வேண்டான்றா. நிலம் வாங்கலாம், வேண்டான்றா. உங்களுக்கு சூட்கேஸ் வேணுமா? அல்லது ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்வதனாலே வருகிற பாடுகள் வேணுமா? சொல்லுங்க. சூட்கேஸ் வேணாமா உங்களுக்கு? வேணாமா? சத்தியமா வேணாம்? வேணாமா? என்ன முடிவு செய்து விட. உனக்கு சூட்கேஸ் வேணுமா? வேணுமா வேணாமா? சத்தியமா வேணாம்? வேணாம்ல. பொய் சொல்லுவியா? பொய் சொன்னா சூட்கேஸ் கிடைக்கும். வேணாமா? வேணான்றான். யாருக்கு சூட்கேஸ் வேணும்? ஒருத்தர் வேணாமா? நீங்க அவ்வளவு நல்லவங்களா? அவ்வளவு நல்லவங்களா? அல்லேலூயா. எலெக்ஷன் வந்தா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு பேர் என்ன? சூட்கேஸ். சூட்கேஸ் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவீங்களா? சொல்லுங்க. வாங்கலாமா? வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. சீ போ என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க. சீ போ என்று சொல்ல வேண்டும். தூக்கி எறிங்க. வாங்கிறது இல்லை. அல்லேலூயா. அம்மன் குலம் வாங்க மாட்டார்கள். அம்மன் குலத்துக்காரர்கள் எலெக்ஷன் சமயத்தில் அவன் காசு கொடுத்தான்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வாங்க மாட்டோம். அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க நீங்க, என் அன்பு பிள்ளைகள். நீங்கள் யாருடைய வீரர்கள்? இயேசுவின் போர் வீரர்கள். இயேசுவின் சீடர்களா, ரோம போர் வீரர்களா? நீங்கள் எந்த பக்கம்? இயேசுவின் பக்கம். ஆகினாலே நீங்கள் எல்லாரும் இயேசுவின் சீடர்கள். சந்தோஷமா இருங்க. நான் முடிக்க போறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். டயர்டாக இருக்கிறேன். ஆனால் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நிறைவாக சொல்லிட்டேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எனக்காக வேண்டிக்கிறங்க. வயிறு வலிக்குது எனக்காக வேண்டிக்கிறங்க. சரியா? ஜெபம் பண்ணுவீங்களா? நாளை காலையில் ஆண்டவருடைய செய்தி கட்டாயமாக உங்களுக்கு வரும், தெளிவாக வரும். பயப்படாமல் வாங்க, சந்தோஷமாக இருங்க. ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஐயாவுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவீங்களா? 10ஐயும் சொல்லி முடிச்சு. 10ஆ 9ஆ? 9ஐயும் சொல்லி முடிங்க. யாராச்சும் 9ஐயும் முன்னாடி வந்து மனப்பாடமாக சொல்கிறவங்க இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அல்லது நாளைக்கு சொல்லுவோமா ஐயருமா? நாளைக்கு வழிபாட்டில் 2 பேர் வந்து சொல்லலாம். ஆண்கள் பகுதியிலிருந்து ஒரு பையன், பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு பிள்ளை. நாளைக்கு சொல்லுவீங்களா? பரிசு கொடுப்போம்.
பரிசு கொடுப்போம். அம்மா பரிசு கொடுக்கலாமாம்மா? கட்டாயம். ட்ரெஷரர் ஐயா ஒரு சின்ன 2 பரிசு வாங்கி வைங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு, ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு வாங்கி வைங்க. 9ஐயும் மனப்பாடமாக சொல்லுகிறவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். பெரிய போட்டி இருந்தால் வயசில் குறைவானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நம்ம இப்போ சொல்லி முடிச்சிருவோமா? முதல்ல இருந்து சொல்லுங்க. 1, 2 கிராமமா நகரமா, 3 ஏழைகளா பணக்காரரா, 4 மனம் திரும்பிய பேதுருவா மனம் திரும்பாத யூதாசா, 5 கடவுள் ராஜ்யமா அடக்குமுறையின் ரோம அன்பின் கடவுள் ராஜ்யமா அடக்குமுறையின் ரோம சாம்ராஜ்யமா? நான் இயேசு எந்த பக்கம்? கடவுள் ராஜ்யத்தின் பக்கம். 6 இயேசுவா பரபாசா? 7 இடப்பக்கத்து குற்றவாளியா வலப்பக்கத்து குற்றவாளியா? 8 சிலுவை சுமந்த சீமோனா சிரித்து பகடி செய்த வழிபோக்கரா? இயேசு எந்த பக்கம்? சீமோன். நீங்கள் சீமோன்களா வழிபோக்கர்களா? சீமோன்கள். அல்லேலூயா. கடைசியாக இயேசுவின் சீடர்களா ரோம போர் வீரர்களா? ஆமா, அவமானமும் நிந்தையையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவின் சீடர்களா சூட்கேஸ் வாங்கிய ரோம போர் வீரர்களா? நீங்கள் எந்த பக்கம்? இயேசுவின் சீடர்கள் பக்கம். முடிச்சிருவோம் மாமா, முடிச்சிருவோம். ஆமா, 10 ஒன்று இருக்கு இருக்கு 10 ஒன்று இருக்கு. நாளைக்கு சொல்கிறேன். 10 இருக்கு ஆக்சுவலி. ஆமாம், நிறையா இருக்கு. 15 இருக்கு ஆக்சுவலி. என் இடத்துல 15 இருக்கு. யாராச்சும் வேணும்னா வந்து வாங்கிக்கிறங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. 9 நல்லவா, நல்ல மனசில் நிற்கிறது மாதிரி 9 நல்ல. ரைட், ஜெபம் பண்ணுவோம். அப்படியே உட்காந்துருங்க, ஜெபம் பண்ணிடுவோம். காணிக்கைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, கருணையுள்ள கடவுளே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய அன்பு பிள்ளைகள், அம்மன் குளத்தில் இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவரே, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய திருசன்னிதானத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. சொல்லுகிற பாக்கியம் ஏழை அடியானுக்கு கிடைத்தது. கேட்கிற பாக்கியம் இந்த 7 பிள்ளைகளுக்கு கிடைத்தது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேறு ஒன்றை பற்றியும் நாங்கள் பேசவே இல்லை. எங்கள் ஆண்டவரை பற்றியே பேசினோம். எங்கள் ஆண்டவருடைய சிலுவையை பற்றியே பேசினோம். எங்கள் வாழ்க்கையை பற்றி பேசினோம். சிலுவை பாதையைத்தான் நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இப்படியே நாங்கள் சிலுவை பாதையிலே இடப்பக்கத்து விசுவாசிகளாகவே வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒரு நாளும் வலப்பக்கத்துக்கு போய்விடாதபடி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் வலப்பக்கத்துக்கு போவதற்கு எங்களுக்கு சோதனைகள் நிறைய வருகின்றன. ஆண்டவரே, தினந்தோறும் இயேசுவா பரபாசா என்ற கேள்வி எனக்கும் வருகிறது, எங்களுக்கும் வருகிறது. நாங்கள் பரபாசை தள்ளிவிட்டு இயேசுவை மாத்திரமே இறுக பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்து காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதனாலே எங்களுக்கு என்ன வந்தாலும் இயேசுவை நாங்கள் ரொம்ப அப்படியே இறுக பற்றி கொள்வோம். அப்படி பற்றி கொள்வதனாலே வருகிற வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய பிள்ளைகளிலே யாருக்காவது ஸ்பெஷல் நீடு இருக்குமானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகள், வேதனைகள், ஒருவேளை வறுமை, கஷ்டம், துன்பம், இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு யாருக்காவது இருக்குமானால், நீண்டகால விண்ணப்பங்கள், நீண்டகால வேண்டுதல்கள் இருக்குமானால், ஆண்டவரே, அடியேன் அந்த ஏழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் போதகர் அம்மாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரே பைபிளை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இப்படி கூட்டங்களை ஏற்பாடு செய்கிற எங்கள் அன்பு மகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து போதகர் அம்மாவை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இசைத்த அன்பான பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கருணை எங்களை காப்பதாக. ஆண்டவரே, நாளை காலையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய ஆராதனையிலே பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடும் நன்றி உணர்வோடும் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென்.